தமிழ்நாட்டில் என்ன மரபு இருக்குது? எதையாவது தொடங்குறதா இருந்தால் தமிழ்த்தாய் வாழ்த்து முதல்ல போடுவோம், நிறைவடைகிற போது தேசிய கீதம் போடுவோம். நாங்க 75 வருஷமா செய்யறத நீ ஒத்தாள் வந்து மாத்துன்னு சொன்னா மாத்துவோமா? நீ யாரு? நீ யாரு? ஏதோ வந்து கவர்மெண்ட் செலவுல சாப்பிட்டியா, மரியாதையா வீட்டு கட்டிட்டு அடுத்த ஊருக்கு போக வேண்டியதுன்னு. நாளை காலையில் டிரான்ஸ்பர் பண்ணா நீ வேற ஊருக்கு போகணும். எங்களை எவனும் தமிழ்நாட்டை விட்டு டிரான்ஸ்பரே பண்ண முடியாதுடா. இது எங்க ஊரு, இது எங்க ஊரு. என் வீட்டுல வந்து எதை எங்க வைக்கணும் நீ சொல்லுவியா? ஒரு கொதிப்பு, ஒரு வேகம் மக்களுக்கு வரலையே. அவர் என்ன சொல்ற? அது தேசப்பற்று. என்ன தேசப்பற்று? தேசிய கீதத்துக்கு நிற்காமல் நீ போனதுதான் தேசப்பற்று அற்ற செயல் என்பதை நன்றாக புரிந்து கொள். எப்படி தேசிய கீதத்தை அவமதிக்கலாம்? ஒரு நிகழ்ச்சியோட முடிவுல பாடுவாங்க, அது வரைக்கும் பொறுமையாயிரு. பாடி முடிச்சதுக்கு அப்புறம் எழுச்சி அந்த இடத்தை விட்டு வெளியே போ. தேசிய கீதத்தை அவமதித்த நீ எங்களுக்கு தேசிய கீதத்தையும் தேசப்பற்று பற்றியும் சொல்லிக் கொண்டிருக்கிறாய். உனக்கு அறிவில்லை, சொந்த அறிவு இல்ல, அனுபவம் இல்ல, உன் குடும்பத்துல மூத்தவங்க இல்ல, யோசிக்க தெரிய வேண்டாமா, படிக்க தெரிய வேண்டாமா? எதுவா இருந்தாலும் ஜோசியர் சொல்லணும், என் குலகுரு சொல்லணும், என் சாமியார் சொல்லணும். எதுக்கு நான் சொல்லணும்? அவங்க நீ உடைய மனிதன் தான், யோசிக்கல. அவங்களை கேட்காம நான் ஒன்னும் செய்ய மாட்டேன். உன்னை காப்பாத்துறது கஷ்டம். இன்னைக்கு என்ன நினைக்கிறான்? தமிழ்ல பேசுறவன் முட்டாள், சமஸ்கிருதத்துல பேசுறவன் ஒஸ்திங்கிறானே. என்ன அர்த்தத்துல பேசுற? எப்படி தமிழை விட சமஸ்கிருதம் ஒஸ்தி? எனக்கு பதில் சொல்லு. தமிழை விட சமஸ்கிருதம் என்ன ஒஸ்தி? பதில் சொல்லு. அதெல்லாம் ரொம்ப வருஷமா வருது. நிறுத்து. அநியாயம் ரொம்ப வருஷமா வருது. அக்கிரமம் ரொம்ப வருஷமா வருது. எனக்கு நியாயம் வேணும். அது என்ன சமஸ்கிருதம் நீ சொல்லு? சார், இந்த இருக்கிற பயத்தை பார்த்தா எனக்கு அவ்வளவு கோபம் வருது. ஏன் பயப்படணும்? அது என்னோடது கோயில், அது என்னோடது. அப்ப எனக்கு இல்லாத ரைட்ஸ் யாருக்கு இருக்குது? யாரோ ஒருத்தர் தலைமையில் தூக்கி வச்சு நான் ஏன் தாழ்ந்து போனோம்? இந்த தெளிவு, தைரியம், இன்னைக்கு மக்கள்கிட்ட அப்படி ஒரு பயம் அப்படி அப்பிட்டு இருக்குது. வெளியே வாங்க. தம்பி சுதர்சன் அவர்கள் பேசுகிற போது என்னுடைய இனிய நண்பர் லட்சுமண பெருமாள் அவர்களுடைய ஒரு கதையை சொல்லி நம்முடைய கண்களில் இரத்தத்தை வரவழைத்தார். எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. லட்சுமண பெருமாள் என்னுடைய நண்பர். அவரை இந்த இடத்தில் அவர் நினைவு கூர்ந்த உடனே அவருக்கு தொலைபேசி வழியாக செய்தியை அனுப்ப வேண்டும் என்ற பரபரப்பு என் மனதில் ஏற்பட்டது. ஒருவர் ஒரு இடத்தில் இல்லாத போது அவரை பற்றி நன்றாக பேசுவது என்பது ஒரு பெரிய விஷயம் தமிழ்நாட்டில். அதனால் லட்சுமண பெருமாள் சார்பில் அவருக்கு நன்றி. 2 செய்திகள் அவர் ரொம்ப அழகாக ஒன்று குறிப்பிட்டார். இங்கே இணைப்புரை வரவேற்புரை சொல்லுகின்ற ஐயா துரைக்கண் அவர்கள், அவரே ஒரு கவிதை மாதிரி ரொம்ப அழகா சிறப்பா சொல்றார். நல்ல சொல்ல ஆட்சி அவருக்கு இருக்கு. இதை பார்க்க எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருது. நம்முடைய திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை இருக்கிறார் இல்லையா, அவர் ஒரு கோயில் கச்சேரி வாசிக்கிறதுக்கு ஒரு கிராமத்துக்கு போனார். உங்களுக்கு தெரியும், ராஜரத்னம் பிள்ளை கொஞ்சம் கிறிஸ்துவர். இதே மாதிரி தான் அங்கோஸ்திரம் போட்டிருப்பார் 2 பக்கமும். அதனால தான் நானும் போட்டேன். நானும் கொஞ்சம் கிறிஸ்துவம் முடிச்சவன். அவருடைய பர்த் டேட்டு 27, என்னோடது பர்த் டேட்டு 27. ஆனால் எனக்கு ஒரே மனைவி. அதிர்ஷ்டம் அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்ம என்ன அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம் ஆச்சுங்களா? ராஜரத்னம் ஒரு கோயில் கச்சேரிக்கு போறாரு. அந்த காலத்துல கோயில் கச்சேரி எப்படி பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு வீடு எடுத்து கொடுத்துருவாங்க, அங்க இருந்துக்கணும். அவங்க கோயில்ல ராத்திரி 10 மணிக்கு புறப்பாடு ஆகிறதுக்கு முன்னாடி அவங்கள கூப்பிடுவாங்க. ஆனா எப்படி கூட்டிட்டு வரணும் தெரியுங்களா? ஸ்பெஷல் நாதஸ்வரத்துக்கு வந்திருக்கிறவங்களுக்கு கோயில் நாதஸ்வரம் வாசிக்கிறாங்கல்ல உள்ளூர், அவங்க போய் வரவேற்பு கொடுக்கணும். எப்படின்னா, அவங்க தங்கி இருக்கிற வீட்டுக்கு முன்னாடி போய் வாசிச்சு அவங்க வெளியில வந்து தெரு முழுக்க ஊர்வலமா அழைச்சிட்டு வந்து கோயில்ல விட்டதுக்கு அப்புறம் மேடையில ஏறி அவங்க வாசிப்பாங்க. இதான் மரபு. ஆனா அந்த உள்ளூர் நாதஸ்வர வித்வானுக்கு ராஜரத்னம் பிள்ளையை கண்டா ஆவாது. அதனால என்ன பண்ணிட்டாரு, இந்த ஆளுக்கு நான் என்ன வரவேற்பு வாசிக்கிறது, வாசிக்க மாட்டேன்ட்டாரு. இவருக்கு நான் என்ன வாசிக்கிறது, நான் வாசிக்கிட்டே பின்னாடி போனோம், நான் என்ன வாசிக்கிறது, வாசிக்க முடியாது அப்படின்ட்டார். எவ்வளவு பெரிய இன்சல்ட். நாங்கள் மேலே இருந்தோம், சட்டமன்ற உறுப்பினர் வந்து ஒரு வரவேற்பு ஒரு புத்தகம் கொடுக்குறார், நகராட்சி செலவு ஒரு புத்தகம் கொடுக்குறாருன்னா அது வரவேற்புக்கு மரியாதை. வரவேற்கலைன்னா ஒரு கலைஞனுடைய மனம் வாடி போயிடும். ராஜரத்னம் பிள்ளை அப்படி எல்லாம் அலங்காரம் பண்ணி வெளியே வந்து நின்னாரு. உள்ளூர் வித்வான் வந்து வாசிச்சு அழைச்சிட்டு போறவர் வரலைங்க.
அந்த நேரத்தில் அவர் அவமானப்படாமல் இருக்கணும் காப்பாற்றுனவர் யார் தெரியுங்களா? ராஜரத்னம் பிள்ளைகிட்ட அப்ப படிச்சுக்கிட்டு இருந்தவர் காரக்குறிச்சி அருணாச்சலம். காரக்குறிச்சி அருணாச்சலம் பேர் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவர் மிகப்பெரிய நாதஸ்வர கலைஞர். காரக்குறிச்சி அருணாச்சலம் அவரே பெரிய நாதஸ்வர கலைஞர். அவர் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு யார்கிட்ட? திருவாவூர் ராஜரத்னம் பிள்ளைக்கு. ஐயோ நம்ம குருவுக்கு அவமரியாதை ஆகிப்போச்சு, வரவேற்கிறதுக்கு வாசிப்பு இல்லைன்னு என்ன பண்ணாரு, அவர் கூட வாசிக்க வந்தவர் தப்புன்னு தன்னுடைய நாதஸ்வரத்தை எடுத்தாரு, மேளத்தை எடுத்தாரு, இப்படி திரும்பி நின்று ராஜரத்னம் பிள்ளைக்கு வாசிச்சு கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்துட்டார். ஒரு சிஷ்யனுக்கு ஒரு பண்பு இருக்கணும், நம்ம குரு அவமானப்படக்கூடாதுன்ற உணர்வு இருக்கணும். அவரையே செல்போன் கொடுக்காட்டி கொண்டுடுவேன்னு மிரட்டுற காலம் இந்த காலம். ஆனா அப்ப அப்படி கிடையாது. தன்னுடைய குருன்னா அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்ச காலம். அதனால என்ன பண்ணாரு, இவர் வாசிக்கிட்டே வந்து மேடையில வந்து விட்டாரு. ராஜரத்னம் பிள்ளை அவர் கண்ட தண்ணியோட காரக்குறிச்சியை கூப்பிட்டு கட்டி தழுவிட்டு சொன்னாரு, என் கௌரவத்தை காப்பாத்தினடா, என் கௌரவத்தை காப்பாத்தினேன். எனக்கு வரவேற்பு வாசிக்கிறதுக்கு ஆள் இல்லையே, நான் ஒரு வினாடி அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டேன். நீ என் கௌரவத்தை காப்பாத்தின, ஆனா நீ எனக்கு நல்லது பண்றதா நினைச்சு இப்ப கெடுதல் பண்ணிட்டேன். ஏன் வரவேற்பு நாயனமே இப்படி இருக்குன்னா இவன் எப்படி வாசிப்பான்னு எல்லாரும் என்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப நான் இந்த ஊர் மக்களை திருப்தி பண்ணணும்னா ரொம்ப பிரமாதமா வாசிச்சாதான் முடியும். அது என்னால முடியுமான்னு இப்ப தெரியலன்னார். இது நமக்கும் நீங்க வரவேற்பே இப்படி பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் எங்க சொற்பொழிவு என்ன வருது? பார்ப்போம், தமிழ் எல்லாருக்கும் அள்ளி கொடுக்கறது தானே காப்பாற்றும், அப்படிதான் நம்புவோம். எனக்கு ஒரு அருமையான தலைப்பு. என்ன தலைப்பு? உண்மையான விடுதலை அப்படின்னு ஒரு தலைப்பு. நாம சுதந்திர தினம்னு ஒன்று கொண்டாடுறோம். அது ரொம்ப பெருமைக்குரிய ஒன்று. நம்முடைய சுதந்திர தினம் எப்படி பெருமைக்குரிய ஒன்று? அன்றைக்கு வெளியேற்றுகிறோம், சிறப்பிக்கிறோம். நெல்லை ஜெயந்தா ஒரு கவிதையில் எழுதியிருந்தாரு, திரிக்கப்பட்ட கயிறுகளை கொண்டு நாம் கொடியேற்றவில்லை, திரிக்கப்பட்ட கயிறுகளை கொண்டு கொடியேற்றவில்லை, பல பெண்கள் கழுத்தில் பறிக்கப்பட்ட தாலிகளை கொண்டு கொடியேற்றுகிறோம். ஒரு சுதந்திர போராட்டம் நடந்தா எவ்வளவு பேர் பெண்கள் தன்னுடைய வாழ்க்கையை இழந்திருப்பாங்க. திரிக்கப்பட்ட கயிறுகளை கொண்டு கொடியேற்றவில்லை, பல பெண்கள் கழுத்தில் இருந்து பறிக்கப்பட்ட கயிறுகளை கொண்டு நாம் கொடியேற்றி கொண்டிருக்கிறோம். அந்த சுதந்திரம் அப்படிங்கிறது மூவர்ண கொடியேற்றுவதோ, அதுக்கு சொல்யூட் பண்ணுவதோ, தேசிய கீதம் பாடுவதோ இவற்றோடு முடிவடைந்து விடுவதில்லை. அதுல வேற ஆழமான விஷயம் இருக்கு. சுதந்திரம்ங்கிறது என்ன? என்னை யாரும் அடிமைப்படுத்த முடியாது என்ற உணர்வும், யாரையும் அவமரியாதை செய்யாத உணர்வும், பலவிதமான அடக்குமுறைகளில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளுகிற துணிவும், வாழ்க்கை முழுவதும் நான் ஒரு லிஸ்ட் போட்டா பயத்திலிருந்து விடுதலை, வறுமையிலிருந்து விடுதலை, துன்பத்திலிருந்து விடுதலை, நேற்றிலிருந்து விடுதலை, நேற்றிலிருந்து இன்று விடுதலையாகி இருப்பதே பல பேரால் முடியாது. இன்னும் பல பேர் பிணங்களை போல் நேற்றை பற்றிய சுமைகளையே மனதில் வைத்துக் கொண்டு கவலைப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். நேற்றிலிருந்து விடுதலை, தன்னுடைய எண்ணங்களில் இருந்து விடுதலை, பலவேறு குருமார்களிடமிருந்து விடுதலை, இன்னும் பலவிதமான சிக்கலில் இருந்து விடுதலை. இப்ப விடுதலை என்பது ஒற்றை வார்த்தை அல்ல, அது வாழ்க்கை முழுதும் நிரந்தரமாக நடந்து கொண்டே இருக்கிற ஒரு போர். எவ்ரி செகண்ட். சில பேருக்கு மனைவியிடமிருந்து விடுதலையே பெரிய கஷ்டம், நண்பனிடமிருந்து விடுதலைங்கிறது பெரிய கஷ்டம், தன்னுடைய முதலாளி விடுதலை பெரிய கஷ்டம். யோசிச்சு பாருங்க, எத்தனை விதமான பந்தங்களை நம்ம மாட்டிக்கொண்டு கஷ்டப்படுறோம். நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுங்களா? நம்மளை யாரோ அடக்கி வச்சிருக்கிறாங்க, அவங்க தான் என்னை பிடிச்சி வச்சிருக்கிறாங்க, அவங்க தான் என்னை கட்டி வச்சிருக்கிறாங்கன்னு இந்த நினைப்பிலேருந்து வெளியே வரணும். அதுதான் எண்ணங்களிலிருந்து விடுதலை. எப்படி சார்? அப்படி பாருங்க, ஒரு சின்ன உதாரணம். இது ரொம்ப ஞானமயமான ஒரு உதாரணம். ஒரு ஞானி தெரு வழியா போயிட்டு இருந்தார். இப்படி ஞானி எல்லாம் தெரு வழியா தான் போனமே, ஆசிரமம் வச்சு உயிரை எடுக்கப்படாது. ஏன்னா மடத்துக்குள்ள போயாச்சுன்னு சொன்னா அவன் ஞானியா இருக்க முடியலங்கிறதுதான் இது பெரிய சிக்கல். இப்ப வேற கேமரா எல்லா இடத்துலயும் வச்சிடறான், பெரிய பிரச்சனையா போகுது. இந்த செல்ஃபை கண்டுபிடிச்சோன்னா கொன்னே பண்ண கூட தப்பு கிடையாது. ஒரு பையன் ஒரு காரியத்தை ரகசியமா பண்ண ஒழிஞ்சு போகுது. ஒரு ஞானி தெரு வழியா நடந்து போயிட்டு இருந்தார்.
அந்த ஞானி தெருவழியா அப்படி போகும்போது ஒருத்தன் பசுமாடு ஒன்று என்ன பண்ணா, கயிற்றுல அப்படி பிடிச்சிக்கிட்டு அந்த பசுமாட்டை இப்படி கூட்டிகிட்டு போயிட்டே இருந்தான். அவன் இந்த பசுமாடை கூட்டிகிட்டு போகும்போது அந்த ஞானி சும்மா இருந்திருக்கலாம் பாருங்க, கிண்டல் அடிச்சாரு. இவனை மாட்டோட யாரோ கட்டி போட்டிருக்கிறாங்க. எப்படி? இவனை மாட்டோட யாரோ கட்டி போட்டிருக்கிறாங்க, இவன் மாட்டுக்கிட்ட கட்டுப்பட்டு இருக்கிறான், மாட்டோட கட்டி போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். இவனுக்கு எப்படி இருக்கும்? கோவம் வந்துருச்சு. ஓ இன்னும் உளர்ற, நான் தான் மாட்டை பிடிச்சிட்டு போறேன், மாடு தான் கட்டுப்பட்டு இருக்குதே ஒழிய நீ சொல்ற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, என்ன யாரும் மாட்டோட கட்டல அப்படின்னா. உடனே அந்த ஞானி சொன்னார், எங்க கைத்த விடு, கைத்த விடு அப்படின்னார். விட்ட உடனே மாடு ஓட ஆரம்பிச்சது. இவன் துரத்திக்கிட்டே ஓடணும். ஐயோ ஐயோ மாடு ஓடுதுன்னா, பத்தியா அதோட உன்னை கட்டி போட்டதால தான் அது பின்னாடி உன்னை இழுத்துக்கிட்டே போகுது. இப்போ உன்னை கட்டி போடலைன்னா நீ இங்க நின்றுப்பியன்னார். இது ரொம்ப ஆழமான விஷயம். பசுவை கயிற்றால் கட்டுகிறீர்கள், ஆனால் பசு உங்களை உங்கள் ஆசையால் கட்டி விடுகிறது. இது என்னோடது, நான் இதை விட முடியாது அப்படிங்கிற எண்ணத்தினால அது நிஜமாவே உங்களை கட்டிடுது. கட்டப்பட்ட கயிற்றை அவிழ்த்து விடலாம், ஆனால் மனதில் ஏற்பட்டு விட்ட ஆசையை ஒருபோதும் உங்களால் அழிக்க முடியாது. இப்ப யோசிச்சு பாருங்க, எது வலிமையான கட்டு? அதனால்தான் லலிதா சஹஸ்ரநாமம்னு ஒரு நூல் இருக்கு. அம்பிகையை சொல்வது வடமொழியில ஒரு வார்த்தை வரும், பந்த அப்படின்னு இருக்குது. பந்த கட்டுக்களில் இருந்து விடுவிப்பவள் அப்படின்னு பொருள். மனிதர்கள் ஏதோ ஒரு வகையில கட்டப்பட்டிருப்பார்கள். அப்படி கட்டப்பட்டிருக்கிற வரையில அது விடுதலையாக இருக்க முடியாது. இப்ப ஒரு நான் சில சம்பவங்கள் சொன்னாதான் எளிமையா புரிஞ்சுக்க முடியும். நீங்க ஏதோ ஒன்றுல கட்டுப்பட்டு நிக்கிற வரையில, கட்டுப்பட்டல்ல, ஏதோ ஒன்றில் கட்டப்பட்டு இருக்கிற வரையில விடுதலையின் இன்பத்தை உங்களால் நுகர முடியாது. எதை நோக்கியும் உங்களால் நுகர முடியாது. எதை நோக்கியும் உங்களால் நகர முடியாது. ஒரு 4-5 காலேஜ் பசங்க தன்னோட படிச்சவனுக்கு கல்யாணம்னு அவன் வீட்டுக்கு போனாங்க. கல்யாணத்துக்கு செலிப்ரேட் பண்றதுக்காக போனாங்க. என்ன பண்ணுவாங்க? ராத்திரி எல்லாம் வெத்தலை பாக்கு எடுத்து கொடுப்பாங்களா, தேங்காய் எல்லாம் பையில போட்டு கொடுப்பாங்களா? ஒரு காலம். இப்பெல்லாம் 2 விஷயம்தான், 2 முடிஞ்சு போச்சு. எம்எல்லாம் உள்ள போகும், சீட்டு வாங்கி ஆடணும். என்ன இந்த மாதிரி கல்யாணத்துக்கு போன எவனுமே முகூர்த்தம் அட்டன் பண்ணதே கிடையாது. ஏன்னா அது வரைக்கும் இங்கேயே உட்காந்து ஆடிக்கிட்டு அப்படியே எல்லாரும் மொத்தமா விழுந்துருவான், முகூர்த்தமே முடிஞ்சு போடும். இவனுங்க என்ன பண்ணாங்க, ராத்திரி நல்லா குடிச்சுட்டு எல்லாருமா ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு சீட்டெல்லாம் ஆடிக்கிட்டு இருந்தானுங்க பாருங்க. அது ஒரு பௌர்ணமி நிலா. உடனே ஒருத்தன் பார்த்தான், ஆஹா நிலம் அருமையா இருக்குதுடா, வாங்கடா வெளியில போய் ஆத்தங்கரை ஓரமா ஒலாத்தலாம். நீங்க திருவாரூர் ஆறெல்லாம் ஓடுற ஓடு இல்லையா, அது மாதிரி ஆத்தங்கரை ஓரமா ஒலாத்தலான்னு ஆத்தங்கரை போனான். அங்க பார்த்தா ஒரு படகு நிக்குது. இதுல ஏறி உட்காந்து நம்ம துடுப்பு பாடிக்கிட்டே போனா எப்படி இருக்கும்னு இந்த பசங்க, குடிச்ச பசங்க எல்லாரும் 6 பேர் ஏறி படகுல உட்காந்து துடுப்பை வலிக்கிறான். விடிய துடுப்பை வலிச்சிட்டு காலையில எந்த ஊருக்கு வந்தோம்னு பார்த்தா அதே ஊர்ல நிக்கிறான், எங்கேயுமே போல. கதையை முடிச்சுட்டான். படகு கட்டப்பட்டு இருந்ததுன்னா. ஒரு படகை கைத்த போட்டு அதை துறையில கட்டிட்டான் அப்படின்னா நீ எவ்வளவு துடுப்பு போட்டு எங்க படகு நகர்ந்திருக்கும்? நான் சொன்னது உபகதை அல்ல நண்பர்களே, அதுதான் வாழ்க்கை. பல பேர் ஏதோ ஒன்றில் தன்னை பந்தப்படுத்தி கட்டி கொண்டால் வாழ்க்கை முழுவதும் அவர்களால் முன்னேற முடிவதே இல்லை. எது உள்ள கட்டிடுவாங்க தன்னை கொண்டு போய். அது எதுவாக இருக்கலாம், அது குடும்ப பற்றா இருக்கலாம், இல்ல சமய பற்றா கூட இருக்கலாம், இல்லாட்டி வேற ஏதோ ஒரு தவறான ஒரு பழக்கமா இருக்கலாம். ஏதோ ஒன்றில் தங்களை கட்டிவிட்டவர்கள் அதிலிருந்து விடுதலையாகவே முடியாது. அதனால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. ஒரு உண்மையான ஒரு ஞானத்தை பெற்ற ஒருவன் மட்டும்தான் தன்னுடைய அக விடுதலையையும் புற விடுதலையையும் அனுபவிக்க முடியும். விடுதலை 2 இருக்கு, அக விடுதலை, புற விடுதலை. அது என்ன புற விடுதலை? பிரிட்டிஷ்காரங்க நம்மளை ஆண்டாங்க, நம்ம அவங்க கிட்டே இருந்து சுதந்திரம் வாங்கிட்டோம். ஆனா முழுக்க நம்மளால சுதந்திரம் வாங்க முடிஞ்சதா? முடியல. அவங்க போன பேண்ட் ஷர்ட் நம்மளால விட முடியல, அவங்க கொடுத்த கிராப் நம்மளால விட முடியல, அவன் கொடுத்துட்டு போன கேலண்டரை நம்மளால விட முடியல, அவன் கொடுத்துட்டு போன எத்தனையோ விஷயங்கள் நம்மளால விடவே முடியல. நல்லா யோசிச்சு பாருங்க.
இந்த இடத்துல இருந்து நீங்க வெளியே போனா கூட இங்கிலீஷ்காரன் இன்னும் நம்மள ரூல் பண்ணிட்டு தான் இருக்கிறான். ஏன்னா நீங்க யூஸ் பண்ற பேஸ்ட் கது இது எல்லாம் அவன் கம்பெனி. எத்தனையோ விஷயம் நீங்க அவனுக்கு வேற வகையில நிரந்தரமான அடிமை ஆயிட்டீங்க. நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா அவன் என்னைக்கோ 1947 ஆகஸ்ட் 15 கொடியேற்றிட்டு அந்தாண்ட போயிட்டான். ஆனா பிரிட்டிஷருடைய பலவிதமான ஆளுமையிலிருந்து நம்மால விடுதலை பெறவே முடியல. நல்லா இதை புரிஞ்சுக்கிட்டா தான் நாம விடுதலை தினத்தை கொண்டாட முடியும். சார் ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு ஆட்சிக்கு வந்தோன்னு நீங்க பல பேர் குயோமுறையன் வயிற்றுல அடிச்சுக்கிறான் சார். ஏன்டா அமெரிக்கா போக முடியாதுன்னா, ஏய் உனக்கு வெக்கம் இல்ல? இந்தியாவில் வாழ முடியலன்னா தானே அமெரிக்காவுக்கு போகணும். இந்த இந்தியாவே நல்ல வளமுடைய ஒரு நாடா இருந்தா எதுக்குடா அமெரிக்காவில் போய் வேலை பார்க்கணும்? ஒரு மானம் வேணுமா வேணாமா? ஒரு மான உணர்ச்சி வேணுமா வேணாம்? என் நாடு வளமா இருக்க வேண்டாமா? நான் போய் அச்ச நாட்டில் கூலியா உட்கார்ந்து இருக்கணுமா? எதுக்கு அவசியம்? என் நாட்டிலேயே நான் வளமா வாழ முடியும், இந்த நாடு வளரணுங்கிற எண்ணம் இருக்கணுமா? ஐயோ ட்ரம்ப் வந்துட்டாராம், இனிமே விசா கிடைக்காதான் அப்படின்னு. அவன் நாட்டு தேர்தல் உன்னை பாதிக்கணுமா? நீதான் உன் நாட்டு தேர்தலே உன்னை பாதிக்காதபடி இருக்கிறவன் தானே. அவன் நாட்டு தேர்தல் உன்னை பாதிக்குதுன்னா இது எவ்வளவு பெரிய அடிமைத்தனம் யோசிச்சு பாருங்க. அங்க ட்ரம்ப் வந்துட்டா தப்பு, அங்க கனடால ட்ரூடோ ரிசைன் பண்ணிட்டா தப்பு, பிரிட்டன்ல பொருளாதாரம் சரியில்லைன்னா தப்பு. எவ்வளவு தூரத்துக்கு நாம பந்தப்பட்டிருக்கிறோம் பாருங்க. நம்ம நம்முடைய சுதந்திர உணர்வோடு இருக்கிற மாதிரி எனக்கு என்னடா நான் நல்ல சௌரியமா இருப்பேன் இந்த நாட்டில் அப்படிங்கிற மாதிரி இந்த நாட்டுடைய சுய பலத்தில் நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு எண்ணத்தை நாம பெற்றிருக்கிறோமா? ஆக ஏதோ ஒன்றுல நாம பந்தப்பட்டிருக்கிறோம், ஏதோ ஒண்ணுல நாம் இன்னொருவரோடு பின்னப்பட்டு இருப்பதாலே அதிலிருந்து வெளியே வர முடியாத துன்பத்தில் இருக்கிறோம். ஆனா நம்ம எப்படிப்பட்ட ஆள் தெரியுங்களா? சொல்ற போது மட்டும் வீர ஆவேசமா நான்லாம் விடுதலை, பிரமாதமான விடுதலை, அதை நோக்கி போவேன், எனக்கு ஒருபோதும் அடிமையாக இருக்க மாட்டேன். பொய் 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 பொய். ஏதோ ஒண்ணுக்கு அடிமையா இல்லாதவன் எவனுமே இல்லை. இந்த கிளியை வளர்த்து பழக்கப்பட்டவங்களுக்கு தெரியும். கிளியை நீங்க கூண்டில் போட்டு முதல் கொஞ்ச நாள் அதை பறக்காம இருக்கிறதுக்கு ஒரு காரியம் பண்ணணும். நான் அதை சொல்லி கொடுத்துட்டு போறேன்னு தப்பா நினைக்காதீங்க, படிச்சது தான். ரெக்கையை வெட்டி விட்டுருவாங்க. அது பறந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரெக்கையை வெட்டிடுவாங்க, இறக வெட்டிடுவாங்க. அது தத்தக்காப்பத்துக்கான வீட்டுக்குள்ளேயே நடந்துகிட்டு இருக்கும், இங்கேயே இருக்கும், பறக்க முடியாது. ஏன்னா ரெக்கை இல்லை, அதனால பறக்க முடியாது. ஆனா ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா? 6 மாசம் கழிச்சு ரெக்கை வந்ததுக்கு அப்புறம் அது பறக்காது. ஏன்னா பறக்க முடியாதுங்கிற தாட் வந்துருச்சு, அதுக்கு தெளிவா வந்துருச்சு. இறகுகள் வளர்ந்த பிறகும் நம்மால் பறக்க முடியாது என்ற எண்ணத்திலிருந்து அந்த கிளியால் விடுதலை அடைய முடிவதில்லை. மீண்டும் சொல்லுகிறேன், சுதந்திரம் வந்த பிறகும் கூட பலரால் இந்தியாவிலேயே வாழ முடியும் என்ற எண்ணம் இன்னும் வரவில்லை என்றால் அந்த கிளிக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? ஏன் எண்ணத்தால நம்ம அடிமை ஆயிட்டோம். அவன் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை போயிடும், அவனுடைய ஆதரவு இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை போயிடும். அதை அத்தனையும் தாண்டி நிற்கணும். ஒரு கிளி கத்துச்சு, எனக்கு சுதந்திரம் வேண்டும், கூண்டுக்குள்ள உட்காந்து எனக்கு சுதந்திரம் வேண்டும், விடுதலை வேண்டும் எல்லாம் கிளி கத்துச்சு. பெரிய மனுஷன் பார்த்தா, என்னடா கிளியோட ஒரே பேசும், கிளி நல்லா பேசும், என்னடா இப்படி கத்துது அப்படின்ட்டு கூட்ட திறந்தான். வா சனினே வா வா, இந்தா வெளியில தானே போனோம் போ அப்படின்னு. அது வெளியில வந்தது, இப்படி வந்தது, இப்படி வந்தது, இப்படிலாம் பார்த்துட்டு எனக்கு விடுதலை வேண்டும் வந்துருச்சு. மறுபடியும் உள்ள போயிடுச்சு. அவனை பரிதாபமா பார்த்தது, கதவை சாத்து. எதுக்கு? கூண்டோட கதவை சாத்து. தப்பா நினைக்காதீங்க, நம்மில் பலரும் அந்த மாதிரி ஒரு பயத்தில் இருக்கிறோம். எவ்வளவு பேர் நம்மை விழிப்படைய செய்தாலும் மீண்டும் இருளுக்குள் புகுந்து கொண்டு ஒரு பயத்தில் வாழத்தான் நமக்கு தெரியுமே ஒழிய, எல்லாவற்றிலே இருந்தும் பயத்தை விடுதலை செய்துவிட்டு சுதந்திரமாக வாழக்கூடிய உண்மையான விடுதலை இன்னும் மனித வர்க்கம் பெறவில்லை. எதிர்காலம் பற்றிய பயம், ஃபியர். ஓஷோ எழுதுறாரு புத்தகத்துல, என்னன்னா என்டையர் ஹியூமன் ஆட்டி படைப்பது எது அப்படின்னா ஃபியர், பயம். நாளைக்கு என்ன ஆகுமோ, என்ன ஆகுமோ? சார் நம்ம ஊர்ல 108 வயசானவங்க கூட சொல்றான் எதிர்காலம் என்ன ஆகுமோன்றான். என்ன ஆகணும், என்ன ஆகணும்? கடந்த காலமே சரியில்லை, எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு கவலையா இருக்குது அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்நேரமும் ஒரு ஃபியர்லயே எப்படி வாழ்க்கையை நடத்த முடியும்? ஃபியர்லெஸ், அச்சமற்ற ஒரு வாழ்க்கை. அதுதான் உண்மையான மன விடுதலை. மனம் விடுதலையாகி இருக்கிறது என்பதற்கு அதுதான் ஒரு அடையாளமா இருக்க முடியும். இப்ப இன்னும் கொஞ்சம் மேல போலாம்.
சுதந்திரம் என்பதை அனுபவிக்க நினைப்பவருக்கு ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். இந்த உலகத்தின் அமைப்பே நீங்கள் பூரணமான விடுதலைக்கு செல்விடாதபடி பல தடைகளை விதித்திருக்கிறது. தி என்டையர் சொசைட்டி இருக்குல்ல, அது மட்டும் இல்ல, சிஸ்டம். பாருங்க, ஹசரத் அலி அப்படின்றவர் நபிகளுடைய ஒரு அருமையான தொண்டர். அவர்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டான், பூரண சுதந்திரம் என்பது சாத்தியமானு கேட்டான். அவர் பதில் சொன்னாரு, சுதந்திரத்தை நீ பயன்படுத்த முடியும், சுதந்திரமாய் சில முடிவுகள் எடுக்க முடியும், ஆனால் பூரண சுதந்திரம் சாத்தியம் என்று எனக்கு தோன்றவில்லை. ஏன் என் லைஃப் நான் முடிவு பண்ண முடியாதா, பூரணமா சுதந்திரமா இருக்க முடியாதா அப்படி டக்குன்னு அவன்கிட்ட கேட்டாரு. அவன் நின்றுகிட்டு இருந்தான். காலை தூக்கு, காலை தூக்கு அப்படின்னாரு. உடனே வலது காலை அப்படி தூக்கிட்டான். தூக்குன உடனே வலது காலை தூக்கிட்டான். சொன்னாரு, காலை தூக்கு. எங்க வலது காலை தூக்குனதுக்கு அப்புறம் இடது காலையே தூக்குறதுக்கு நான் என்ன இழிச்சுவேன்? வலது காலை தூக்குனா தூக்கிடலாம், நான் காலை தூக்குன்னு தான் சொன்னாரு. வலது காலை தூக்குனதுக்கு அப்புறம் இப்ப இடது காலை தூக்குனா முடியாது. சொன்னாரு, காலை தூக்கு என்று நான் சொன்ன போது உனக்கு சுதந்திரம் இருந்தது, அது எந்த கால் என்று நீ முடிவு செய்து கொண்டாய். ஆனால் வலது காலை உயர்த்திய பிறகு இடது காலை உயர்த்த முடியாது என்று பந்தப்பட்டு விட்டாய். ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துருது. எல்லா சுதந்திரங்களும் ஒரு விதமான கட்டுப்பாட்டை நம் மீது திணிக்கின்றன. நீங்க எப்பெல்லாம் சுதந்திரத்தை எக்ஸசைஸ் பண்றீங்களோ, உங்களுடைய விடுதலை உணர்வை பயன்படுத்துறீங்களோ, உடனடியாக அது ஒரு கட்டுப்பாட்டை வந்து நம்ம மேல திணிச்சிடும். நீங்க இந்த ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நீங்க இந்த ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது தமிழ் மீடியம் தான். நீங்க இந்த ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரேயருக்கு கண்டிப்பா போயாகணும். சோ நீங்க என்ன முடிவு பண்ணிட்டாலும் ஃபர்ஸ்ட் வேணா பிரையாரிட்டி உங்களுக்கு இருக்கு, நான் சூஸ் பண்ற வரைக்கும் இருக்கு. ஒன்ஸ் ஐ அப்ளை ஃப்ரீ வில், என்னுடைய சுதந்திர எண்ணத்தை ஒரு முறை நான் பயன்படுத்தி விட்டால் அதனாலேயே நான் அடிமையாகி விடுகிறேன். இந்த புரிதல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்திலிருந்து எப்படி விடுதலை ஆகிறது, பூரணமான விடுதலை என்பது எப்படி சாத்தியம் என்பதை பற்றி நாம் யோசிக்க தொடங்குவோம். ஆனா இது ஒரு இயல்பு சார், உயிரின் இயல்பு சார். மகாபாரத கதையில ஒரு அருமையான காட்சி வரும். பாஞ்சாலிய வந்து 5 பேர் சூதுல வச்சு தோத்த அடிமையான அப்புறம் அவ சபதம் பண்ணுவா, கோபத்துல சபதம் பண்ணுவா, இந்த பீமனோட இந்த துரியோதனுடைய ரத்தம், துச்சாதனுடைய ஆக்கை ரத்தம் எல்லாத்தையும் பூசிதான் நறுங்குடல் முடிப்பேன் அப்படின்னு ரொம்ப கோபத்துல சபதம் பண்ணுவா திரௌபதி. அது நேரம் வரைக்கும் ஏதோ விளையாட்டு மாதிரி இருந்து பேசாம இருந்த திருதராஷ்டிரன் சொன்னா, துரியோதன அப்ப திருதராஷ்டிரன் சொன்னா, ஐயோ நான் என்னமோ சூது விளையாடுறீங்கன்னு கொஞ்சம் நேரம் சும்மா இருந்துட்டேன், ஆனா அது இவ்வளவு விபரீதமா போகும்னு எனக்கு தெரியாது. அம்மா அம்மா கோச்சுக்காத கோச்சுக்காத கோச்சுக்காத, வா வா, நீ என்ன கேட்கறியோ வரங்கள் நான் தர்றேன், நீ உனக்கு எவ்வளவு வரம் வேணாலும் கேளுமா, தயவு செய்து வரத்தை கேட்டுக்கா, நீ சௌக்கியமா அந்த இடத்த விட்டு போ அப்படின்னு. அவ உடனே ஒரு வரம் கேட்டா. என்ன கேட்டா தெரியுங்களா? இவர்கள் 5 பேரும் அடிகள் இல்லை விடுதலை செய். 4 பேர், இவர்கள் 4 பேர். தருமனுக்கு தனி இடம் கொடுத்தா, ஏன்னா முதல்ல வச்ச ஆண்டவன். தருமன் அடிமை இல்லை என்று விடுதலை செய். இந்த 4 பேரும் அடிமை இல்லை என்று விடுதலை செய். 2 வரம் கேட்டார். தந்தேன் தந்தேன் தந்தேன். அதோட சொன்னா போதும், மற்றதெல்லாம் நாங்க பார்த்துக்குவோம். ஏம்மா தருமன் அடிமை இல்லைன்னு நீ விடுதலை வாங்கிட்ட, 4 பேரும் அடிமை இல்லைன்னு விடுதலை வாங்கிட்ட, நீ அடிமை இல்லைன்ற வரம் என்ன கேட்டா கொடுக்க மாட்டேனா? நான் அடிமை இல்லைன்னு சொல்லி நீ வரம் கேளுமா, கொடுக்கறேன்னா. அவ ஒரு பதில் சொன்னா பாருங்க, என்ன, என்னை யாராவது அடிமையாக ஆக்கி இருந்தால் தானே நான் விடுதலையே கேட்க வேண்டும், என்னை அடிமையாக்குற தகுதி எவனுக்கும் இல்லை. அவ சொன்ன வார்த்தை, என்னை அடிமையாக்குற தகுதி எவனுக்கும் இல்லை, இன்க்ளூடிங் மை ஹஸ்பண்ட். முதல்ல பெண்ணியத்துல ரெவல்யூஷனை பேசினவா அவ. என்ன வச்சு ஆடுறதுக்கு அவங்க ரைட் இல்லை. ஐ எம் நாட் இஸ் ப்ராப்பர்ட்டி. நான் என்ன உடைமையா? என்னை வச்சு ஆடுறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்கா? நான் என்ன உடைமையா? நான் உயிர் பொருள். அப்ப என்னை பற்றிய முடிவுகளை நான் எடுக்கலாம். அவர் என்ன எடுக்கிறது? என்னை பத்தி சூதாட்டில் வச்சு பணைய ஆடுறதுக்கு நான் அடிமையே இல்லாத போது விடுதலை வேண்டும் என்று ஏன் கேட்க வேண்டும்? மற்றவற்றை நாங்கள் பார்த்துக் கொள்வோம் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போனா. இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? உங்களை பற்றிய பிறரது அபிப்பிராயங்கள் உங்களை அடிமைப்படுத்துவதில்லை. உங்களை பற்றிய உங்களுடைய அபிப்பிராயங்கள் தான் உங்களை அடிமைகளாக வைத்திருக்கின்றன.
சார் என்ன ஒருத்தன் அடிமைப்படுத்தணும்னு நினைச்சா நான் ஏன்டா உனக்கு அடிமையா இருக்கணும்னு கேட்கணுமா இல்லையா? என்ன ஒருத்தன் அவமானப்படுத்தினா நீ யாரா என்ன அவமானப்படுத்துறதுக்கு கேட்கணுமா இல்லையா? அவங்கோ என்ன அடிமைப்படுத்தலாம் நியாயங்கோன்னு கை கட்டிக்கிட்டு நின்னா எவன் காப்பாத்துறது? அப்போ விடுதலை என்பது, நல்ல கவனிங்க, விடுதலை என்பது பிறர் கொடுத்து பெறுவதல்ல, நாம எடுத்துக்கொள்வது. ஐ டிக்ளேர், ஐ டிசைட், நான் அறிவிக்கிறேன், நான் விடுதலையானவன். இந்த உணர்வு மனசுல இருக்கணும். இன்னொருத்த விடுதலை ஏதாவது சொல்றான், ஆகஸ்ட் 15 இங்கிலீஷ்கார விடுதலை கொடுத்தான். ஆமா, 3 வடைக்கு 4 வடை இலவசம்னு கொடுத்தான்ல. அவன் யாரு கொடுக்கறதுக்கு? நான் விடுதலையானவன் என்பதை நான் அறிவிக்கிறேன். இது பலருக்கு புரியல சார். எதுவா இருந்தாலும் இன்னொருத்தர் கொடுக்கணும். இவங்களுக்கு பட்டம் இருந்தாலும் இன்னொருத்தர் கொண்டாந்து கொடுக்கணும். இவங்க அறிவா இருந்தா கூட சார் சில விஷயத்துக்கு மேற்கோள் திருவள்ளுவர்ல இருந்து இருக்குதா இல்ல அது எதுக்குப்பா அவரும் என்ன மாதிரி ஒரு மனிதர் ஒரு காலத்துல சொன்னாருப்பா, இப்ப நான் உட்கார்ந்து சொல்றேன் கேட்டுக்குப்பா. இந்த கிளாரிட்டி இருக்கணுமா இல்லையா? எதுக்கு எடுத்தாலும் மேற்கோள் வேணுமா? அதுல இருக்குதா, இதுல இருக்குதா, அதுல இருக்குதா, ஏன் மேற்கோள் கொடுக்கணும்? ஒரு விஷயம் சரியா தவறா என்பதை அந்த விஷயமே நிரூபிக்காதா? எல்லாத்துக்கும் ஒரு மேற்கோள் வேணுமா? ஏதாவது ஒரு நூல்ல இருந்து, மத நூல்ல இருந்து மேற்கோள் காமிச்சதான் அது உண்மை பொய்ன்னு சொல்லணுமா? தன் பலத்தில் நிற்கக்கூடிய ஆற்றல் சத்தியத்துக்கு உண்டு. தன் பலத்தில் நிற்கக்கூடிய ஆற்றல் உண்மைக்கு உண்டு. நீ என்ன இதுக்கு எந்த மேற்கோள் நான் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, இது தப்புதான். இந்த உணர்வு நமக்கு வரும். எனக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, இந்த மக்களுடைய மனசுல அடிமைத்தனங்கிறது போச்சா அப்படின்னா, பாரதி பாடினா 2 வரி கொன்னே போட்டான் பாரதி. என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம். தாகமா இருக்கு, தண்ணி குடிக்கணும்னு ஒரு பரபரப்பு இருக்காதா? என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம். அடுத்த வார்த்தை, என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம். அடிமையா இருக்கிறதுக்கு ஆசைப்படுறான் சார் இவன். என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம். நான் ஒருத்தனுக்கு கீழே போய் நிக்கணும், அடிமையா நிக்கணும் அப்படிங்கிறத நான் மோகிக்கலாமா? நான் விரும்பலாமா? நானே அதை ஆசையா நினைக்கலாமா? அவருக்கு எப்படியாவது நான் அடிமையா இருந்தா எனக்கு சந்தோஷம்னு நினைக்கலாமா? ஒரு சுதந்திரமான உணர்வுக்கு வர வேணாமா? சில பேர் சொல்றோம், எதுவாக இருந்தாலும் நான் ஜோசியரை கேட்காம செய்ய மாட்டேன். உனக்கு அறிவில்லை, சொந்த அறிவில்லை, அனுபவம் இல்லை, உன் குடும்பத்தில் மூத்தவங்க இல்லை, யோசிக்க தெரிய வேண்டாமா? படிக்க தெரிய வேண்டாமா? எதுவா இருந்தாலும் ஜோசியர் சொல்லணும், என் குலகுரு சொல்லணும், என் சாமியார் சொல்லணும். எதுக்கு நான் சொல்லணும்? அவங்க நீ உடைய மனிதன் தான், யோசிக்கல. அவங்கள கேட்காம நான் ஒன்னும் செய்ய மாட்டேன். உன்னை காப்பாத்துறது கஷ்டம். இந்த உணர்வு வரணும். நான் பெரியவங்க மதிக்கன்னு சொல்லல, ஆனா பெரியவங்கன்னு சொல்லி மேல ஏறி காதக்காதீங்க, முதுகுல ஏறி தலையை காதீங்க, வளர விடாதபடி இம்சை பண்ண இருந்தாலும் சரி. எனக்கு என்ன வருத்தம் தெரியுங்களா? திருவள்ளுவர் அவ்வளவு தெளிவா எழுதினார். டேய், எவ்வளவு பெரிய மனுஷன் சொன்னாலும் நீ ஒரு டெஸ்ட் பண்ணு, ஆசிட் டெஸ்ட் பண்ணு. என்ன எப்போ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. யார் யாரு எவன் பெரிய ஆளா அவன் சரியா சொல்றானா இல்லையான்னு பாரு. இன்னொருத்தன் உன்னை விட நான் பெரிய ஆளு அப்படின்னு சொன்ன, எப்படி பெரிய ஆளு? என்ன உனக்கு மட்டும் 2 கொம்பு கூட முளைச்சு, நான் உனக்கு அடிமையா இருக்கணுமா? உன்னை ஏத்துக்கணுமா? எதுக்கு ஏத்துக்கணும்? நான் உனக்கு ஈக்குவல். ஒரு அழகான பொன்மொழி நான் படிச்சது, நான் உன்னை விட உயர்ந்தவன் என்று பொருள் அல்ல, உன்னை போல வித்தியாசமானவன் அதனால் சமமானவன். உன்னை போலவே வித்தியாசமானவன் அதனால் சமமானவன். சார், ஒரு காலேஜில் பிசிக்ஸ் லெக்சரர் இருக்காரு, இன்னொருத்தர் ஜுவாலஜி லெக்சரர் இருக்கு, இன்னொருத்தர் தமிழ் லெக்சரர். நீங்க இவர் எடுக்கிற சப்ஜெக்ட் இவர் தமிழ் எடுக்கிறாரு, இவர் ஜுவாலஜி எடுக்கிறாரு, ஒரு பிசிக்ஸ் எடுக்கிறாரு. ஆனா எல்லாருமே பேராசிரியர் தான். அவங்களுக்கு சம்பளம், ப்ராவிடன்ட் ஃபண்ட், கிராஜுவிட்டி கொடுக்க வேண்டியது ஈக்குவலா தான் இருக்கணும். ட்ரீட்மெண்ட் எல்லாமே ஈக்குவலா இருக்கணும். உன்னை போல வித்தியாசமானவன் அதனாலேயே சமமானவன். இன்னைக்கு என்ன நினைக்கிறான்? தமிழ்ல பேசுறவன் முட்டாள், சமஸ்கிருதத்துல பேசுறவன் ஒஸ்திங்கிறானே. என்ன அர்த்தத்துல பேசுற? எப்படி தமிழை விட சமஸ்கிருதம் ஒஸ்தி? எனக்கு பதில் சொல்லு. தமிழை விட சமஸ்கிருதம் என்ன ஒஸ்தி? பதில் சொல்லு. அதெல்லாம் ரொம்ப வருஷமா வருது. நிறுத்து. அநியாயம் ரொம்ப வருஷமா வருது, அக்கிரமம் ரொம்ப வருஷமா வருது. எனக்கு நியாயம் வேணும். அது என்ன சமஸ்கிருதம் நீ சொல்றது? சார், இந்த இருக்கிற பயத்தை பார்த்தா எனக்கு அவ்வளவு கோபம் வருது. ஏன் பயப்படணும்? அது என்னோடது கோயில்.
அது என்னோடது. அப்ப எனக்கு இல்லாத ரைட்ஸ் யாருக்கு இருக்குது? யாரோ ஒருத்தர் தலைமையில் தூக்கி வச்சு நான் ஏன் தாழ்ந்து போனோம்? இந்த தெளிவு, தைரியம், தெளிவு இன்னைக்கு மக்கள்கிட்ட அப்படி ஒரு பயம் அப்படி அப்பிட்டு இருக்குது. வெளியே வாங்க. இந்த உலகத்துல யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அதுலயே நாம ஸ்டிக் ஆன் பண்ணி வாழ வேண்டிய கட்டாயம் கிடையாது. சார், என்னை பத்தி எல்லாருக்குமே தெரியும், யாருக்கும் நான் பயந்த ஆள் கிடையாது. தமிழ்நாட்டில் ஒரு மரபு இருக்குது. தமிழ்நாட்டில் என்ன மரபு இருக்குது? எதையாவது தொடங்குறதா இருந்தால் தமிழ்தா வாழ்த்து முதல்ல போடுவோம், நிறைவடைகிற போது தேசிய கீதம் போடுவோம். நாங்க 75 வருஷமா செய்யறத நீ ஒத்தாள் வந்து மாத்துன்னு சொன்னா மாத்துவோமா? நீ யாரு? நீ யாரு? ஏதோ வந்து கவர்மெண்ட் செலவுல சாப்பிட்டியா, மரியாதையா வீட்டு கட்டிட்டு அடுத்த ஊருக்கு போக வேண்டியதுன்னு. நாளைக்கு காலையில் டிரான்ஸ்ஃபர் பண்ணா நீ வேற ஊருக்கு போகணும். எங்களை எவனும் தமிழ்நாட்டை விட்டு டிரான்ஸ்ஃபரே பண்ண முடியாதுடா. இது எங்க ஊரு, இது எங்க ஊரு. என் வீட்டுல வந்து எதை எங்க வைக்கணும் நீ சொல்லுவியா? ஒரு கொதிப்பு, ஒரு வேகம் மக்களுக்கு வரலையே. அவர் என்ன சொல்ற? அது தேசப்பற்று. என்ன தேசப்பற்று? தேசிய கீதத்துக்கு நிற்காமல் நீ போனதுதான் தேசப்பற்று அற்ற செயல் என்பதை நன்றாக புரிந்து கொள். எப்படி தேசிய கீதத்தை அவமதிக்கலாம்? ஒரு நிகழ்ச்சியோட முடிவுல பாடுவாங்க, அது வரைக்கும் பொறுமையாயிரு. பாடி முடிச்சதுக்கு அப்புறம் எழுச்சி அந்த இடத்த விட்டு வெளியே போ. தேசிய கீதத்தை அவமதித்த நீ எங்களுக்கு தேசிய கீதத்தையும் தேசப்பற்ற பற்றியும் சொல்லிக் கொண்டிருக்கிறாய். நான் ஓப்பனா கேட்கிறேன், கோர்ட்ல இப்ப கேஸ் நடக்குது, அதனால நான் பேசுறேன், எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது. நீங்க காமராஜர் ஆட்சி காலம் சொல்வீங்களா, வேற என்ன சொல்வீங்க? ஒரு முதலமைச்சரை என்ன சொல்வீங்க? கல்வி கூடங்களை காமராஜருடைய ஆட்சி காலத்தில் திறந்தார். கரெக்டா? பக்தவச்சலம் ஆட்சி காலம் என்பது எந்த விஷயமும் உத்தரவு வரும்போதே அதற்குரிய எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கும். அட்மினிஸ்ட்ரேஷன். அண்ணாவுடைய ஆட்சி காலம் என்பது குறுகிய காலம் என்று சொன்னாலும் தமிழ் இனத்தின் விடிவு காலம். நீங்க எதை எப்படி அடையாளம் காட்டுறீங்க? காமராஜர் ஆட்சி காலம், பக்தவச்சலம் ஆட்சி காலம், அண்ணாட்சி காலம், டாக்டர் கலைஞர் ஆட்சி காலம், புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி காலம், புரட்சி தலைவர் அம்மா அவருடைய ஆட்சி காலம். இதுல ஏதாவது கவர்னர் பேர் வந்தது? ஆட்சி காலம் சொல்லும் போது எங்கேயாவது கவர்னர் பேர் வந்ததா? முதல்வர் தான் ஆட்சி தலைவரே ஒழிய, முதல்வர் மட்டும்தான் ஆட்சியின் அடையாளமே ஒழிய, ஒருபோதும் எங்கிருந்தோ வருகிற ஆளுநர் ஆட்சியின் தலைவர் அல்ல. காமராஜர் ஆட்சி காலம், அண்ணா ஆட்சி காலம், பக்தவச்சலம் ஆட்சி காலம், நாங்கள் எப்போதும் முதல்வருடைய ஆட்சி காலம் என்றுதான் சொல்லி பழக்கப்பட்டவர்களே ஒழிய, அம்மா அவர்கள் ஆட்சியில் யார் கவர்னர் என்று யாருக்காவது தெரியுமா? யார் அமைச்சர் என்பதே தெரியாது, தெரியக்கூடாது. யார் காலத்தில் யார் கவர்னர் யாருக்கா தெரியுமா சார்? சாம்ராஜ்யவுடைய ஆட்சி காலத்தில் இருந்தார் யாருக்கா தெரியுமா? ரோசையா எங்க இருந்தார் யாருக்கா தெரியுமா? நல்ல கவனிக்கணும். இப்போ என்னோட ஆர்குமென்ட் எப்படி போகுதுன்னு பாருங்க. மக்கள் மன்றத்தில் அரசு என்பது ஒரு முதல்வரின் ஆட்சி தான். 1000 ரூபாய் வரலன்னா நீங்க எங்க போய் கேட்கறீங்க? உங்களுக்கு 1000 ரூபாய் வர வேண்டிய ரூபாய் வரலன்னா ராஜ்பவன்ல போய் கேட்டீங்க? 1000 ரூபாய் வரலன்னா யாரை கேட்கறீங்க? அடுத்த எலெக்ஷன்ல பதம் பார்த்துருவோன்றீங்க இல்லையா? உங்களுக்கு வர வேண்டியது வரலன்னா யாரு சொல்றீங்க? 1000 ரூபாய் வரலன்னா அவரை தான் கேட்கறீங்க. மழைக்கு நிவாரணம் வரலன்னா யாரை கேட்கறீங்க? இவரை தான் கேட்கறீங்க. அவரை எப்ப கேட்டீங்க? எங்களுக்கு மழைக்கு வர வேண்டியதெல்லாம் வரலன்னு அவரை போய் கேட்டீங்க? இல்ல. அப்ப ஆட்சியில் நடக்க அண்ணா யூனிவர்சிட்டியில், அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு சிக்கல் நடந்து போச்சு ஒண்ணு, அது இந்த குற்றம் சொல்றோம். யார் குற்றத்துக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறார்கள் அவர்கள் தான் புகழுக்கும் நிர்வாகத்துக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியும். அப்ப யாருடைய ஆட்சி அப்படின்னு சொன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் ஆட்சி என்பது சட்டமன்றத்தின் குறிப்பின்படி அது எதை குறிக்கிறது என்றால் முதல்வரின் அரசைத்தான் அரசு இருக்கிறது. அவர்கள் எடுக்கிற முடிவுக்கு ஆளுநர் கட்டுப்பட்டவர் என்பது நீதிமன்றங்களின் தீர்ப்பு. வெறும் சட்டமன்றங்கள் தீர்ப்பு அல்ல, நீதிமன்றங்களுடைய தீர்ப்பு. நான் லா படிச்சவன். You only a nominal head, Supreme Court Justice observation. நாமினல் ஹெட்னா என்னன்னு போயிட்டு படிங்க. பேருக்கு நீ தலைவர், அவ்வளவுதான். நாமினல் ஹெட். ஒரு கவர்னருக்கு எப்ப தெரியுமா வரும்? ஒரு அரசு அமைக்க முடியாத
குழப்பம் வந்தா மட்டும்தான் கவர்னருக்கு ஒரு பவர் வரும் கான்ஸ்டிடியூஷன் படி. மற்ற நேரம் எல்லாம் டிஃபன் சாப்பிட்டு மீல்ஸ் சாப்பிட்டு யாராவது கொடுத்தா 2 விழாவில் போய் புத்தகத்தை வாங்கிட்டு பேசாம உட்காந்துருக்கணும். இன்னும் சொல்ல போனா என்னுடைய கான்செப்ட் படி கவர்னருங்கிற போஸ்டே வேஸ்ட். ஏன் வேஸ்ட் தெரியுங்களா? இங்கிலீஷ்காரன் நம்மளை ஆண்ட போது மாகாண அரசு நம்ம ஒன்று வச்சிருந்தோமா? இந்த மாகாண அரசு அப்படிங்கிறது இங்க இருக்கிற காங்கிரஸ்லாம் ஜெயிச்சு வந்ததா? இவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு இங்கிலீஷ்காரன் கவர்னர்னு உட்கார்ந்தா. அவங்க தான் போயிட்டானுங்களே. அதுக்கப்புறம் நமக்கு எதுக்கு ஒரு கவர்னர்? இங்கிலீஷ்காரன் நம்ம கிட்ட பூரண சுயாட்சி வரக்கூடாதுங்கிறதுக்காக அவன் உட்கார்ந்து இருந்தான். ஒரு கவர்னர் போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தான். நமக்கு என்னத்துக்கு? அப்ப யார் அந்த வேலையை பார்ப்பான்னு கேட்கிறீங்களா? அதுக்கு ஆன்சர் வச்சிருக்கிறேன். ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் ஆக்டிங் கவர்னராக வேண்டிய வேலையெல்லாம் அப்பப்போ பார்த்துட்டு நிம்மதியா இருக்கலாம். 2 சம்பளத்துக்கு ஒரு சம்பளம் முடிச்சு போச்சு. ஒரே சம்பளத்தை தீர்த்துடலாம். ஆக்டிங் ஏன்னா பிரபுதாஸ் பட்வாரிங்கிற கவர்னர் திடீர்னு வெளியே அனுப்பிச்சாங்க. இஸ்மாயில் அப்போ கவர்னரா உட்கார்ந்தாரு. ஒரு 4 days 5 days கான்ஸ்டிடியூஷன் தெளிவா சொல்லுது. ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸுக்கு கவர்னர் ரேங்க் கொடுத்துருக்காங்க. போதுமே, அவரே எல்லாத்தையும் தான் பார்த்துட்டு போலாமே. அவருக்கு என்ன ஒரு ஃபைல் பார்க்கறதுக்கு எவ்வளவு நேரம் போகுது சார்? நமக்கு கிளாரிட்டி இல்லை சார். ஒரு 40 வருஷம் 80 வருஷத்துக்கு முன்னாடி எவனாவது ஏதாவது சொல்லி தொலைச்சா அதையே பிடிச்சிக்கிட்டு தொங்குனா திங்க் பண்ணுங்க. நல்ல போல்டா திங்க் பண்ணுங்க சார். நான் வந்து ரிலிஜன் அகைன்ஸ்ட் இல்லை. ஆனா நான் நினைக்கிறேன் ஆன்டிபயோட்டிக் மருந்து பத்தி இங்க தெரிஞ்சவங்க எவ்வளவு பேர்? ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டிபயோட்டிக் இதுல எல்லாம் மருந்து வந்து இல்ல. இப்ப இருக்கிற ஆன்டிபயோட்டிக் அந்த ஜெனரேஷனுக்கு டாக்டர்ஸ் கூப்பிட்டு கேளுங்க. ஒன்றும் இல்லை. முன்னெல்லாம் நீங்க வயிற்றுல வந்து அசிடிட்டி வருதுன்னு சொன்னா ரானிடைடு இன்னும் ஒரு மாத்திரை போடுவான். அப்புறமா பேண்டாசிட்னு ஒரு டேப்லெட் போட்டான். இப்போ சாம்ப்ராஸ் அப்படின்னு ஒரு மாத்திரை போடுறான். நீங்க டாக்டர்கிட்ட போய் கேளுங்க, இது 3rd ஜெனரேஷன் அப்படி. என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஒவ்வொரு ரிசர்ச் பண்ணி ஒரு ஜெனரேஷனை விடுத்து அடுத்த ஜெனரேஷனை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க மருந்துல. அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாம, அதனுடைய துன்பங்கள் வருத்தங்கள் இல்லாம அதுல இருந்து நம்மளை மீட்டு கொண்டு வருவதற்கான அந்த வழிமுறைகளை அவர் கேள்விப்படுத்துவார்கள். ஒரு ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு சொன்னா அது எத்தனாவது ஜெனரேஷன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்ப இன்னொரு கோணத்துல யோசிப்போம். நம்முடைய உணவு அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? நம்முடைய 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள், 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மக்கள் என்ன சாப்பிட்டாங்க? என்ன சாப்பிட்டாங்க? 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க பச்சை மாம்சம் சாப்பிட்டாங்க. பச்சை மாம்சம் தான் சாப்பிட தெரியும் அவங்களுக்கு. காட்டு மிராண்டியா மக்கள் வாழ்ந்தாங்க. பச்சை மாம்சம் தான் சாப்பிட தெரியும். எதேச்சியா தீன்னு ஒண்ணு வந்தது, மாமிசம் சுடப்பட்டது. சுட்டதுக்கு அப்புறம் வெந்து திங்கலாங்கிற கான்செப்ட் பிறகு தெரிஞ்சது. நெருப்பை உண்டு பண்ணி அதை வேக வச்சு சாப்பிடலாங்கிற கான்செப்ட் அடுத்தாப்புல தெரிய வந்தது. கீழே விளைஞ்ச கிழங்கு எடுத்து சாப்பிட்டாங்க. மரத்துல பழுத்த பழத்தை எடுத்து சாப்பிட்டாங்க. முளைச்சு கிடந்த தானியங்களை எடுத்து சாப்பிட்டாங்க. நம்ம என்ன இத விதை போட்டு நாமளே விளைய வைக்கலாம், அரிசி கோதுமைன்னு பண்ணலாம்னு தெரியாது. அப்புறமா அதை கண்டுபிடிச்சாங்க பாருங்க. அது 3rd ஜெனரேஷன். கிடைச்சது தின்னுகிட்டு இருந்ததுல இருந்து என்ன வேணுமோ அதை விதையா போட்டு அதை அப்படிங்கிற அந்த ஒரு சிவிலைஸ்டு இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி ஏற்பட்டதுன்னா தட் இஸ் கால்டு ஜெனரேஷன். இப்ப எப்படி சாப்பிடுறான்? அது என்னெல்லாமோ பண்ணிடுறான். அது சிவப்பு கலர் ஆக்குறான், வேக வச்சுட்டு தாளிக்கிறான், தாளிச்சுட்டு வேக வைக்கிறான். நான் அன்னைக்கு கூட ஒருத்தருக்கு என்கிட்ட கோபமா கேட்டாரு, அதே இந்த கடையில எல்லாம் போனா தூக்கி போட்டு சாப்பாட்டை பிடிக்கிறான். நான் சொன்னேன், முன்னெல்லாம் புடைச்சிட்டு அப்புறமா வந்து குக்கர்ல வைப்பாங்கப்பா, இப்ப வேக வச்சு அப்புறமா புடைக்கிறாங்கப்பா. ஏதோ ஒண்ணு கொண்டு மாத்தி பண்ணா பரவாயில்ல, அதோட விட்டுடு அப்படி. 4th ஜெனரேஷன் தெரியுமா உங்களுக்கு? இப்போ ஃபுட்ல என்ன வந்திருக்குதுன்னு கேட்டா தட் இஸ் கால்டு 4th ஜெனரேஷன். இப்ப போய் பச்சை மாம்சம் சாப்பிடுனா சரியா இருக்குமா? பேதி போகும், உங்களால சாப்பிட முடியாது. நம்ம குடலே மாறிடுச்சு. எவ்ரி 2000 years நம்ம குடல் மாறிடும். அதால அதை ஏத்துக்கவே முடியாது, அக்செப்டே பண்ணாது அது. இப்ப என்னுடைய கேள்வி, சிவிலைசேஷன் என்பது இம்ப்ரூவ்மெண்ட், எவல்யூஷன். கிராஜுவலா அது மேல் நோக்கி போகும், முன்னோக்கி போகுமே ஒழிய பின்னோக்கி போவாது. அதே மாதிரி மருந்துல ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல்,
ஆன்டி வைரஸ் இதெல்லாமே எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜெனரேஷன் 2 ஜெனரேஷன் 3 ஜெனரேஷன் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போவாங்க ரிசர்ச்ல. புரிஞ்சிடுச்சா? ஒரு காலத்துல நம்முடைய முன்னோர்கள் தொல்குடி மக்களா வாழ்ந்தார். பழங்குடி மக்கள், தொல் மக்கள். இப்பெல்லாம் கொஞ்சம் வேற, அப்பெல்லாம் இருப்பாங்க. தொல்குடி மக்கள், பழங்குடி. நம்ம வந்து ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி தொல்குடி மக்கள் தான், ட்ரைப் எல்லாருமே. இப்ப நாம ட்ரைபா வர்ற போது சில வகையான பழக்க வச்சிருப்போம். இப்போ இங்க ஊட்டிக்கு போங்க, நடுவுல ஒரே ஒரு கம்பை ஊனி இப்படி கூரையை போட்டிருப்பாங்க. இப்ப யாராவது அப்படி வீடு கட்டுவோமா? நம்ம எப்படி வீடு கட்டுறோம்? அட்வான்ஸ் டெக்னாலஜியோட வீடு கட்டுறோம், மாறிட்டோம். நம்ம அப்ப போட்டிருந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் இப்ப போடுறோமா? எவ்வளவு மாறிட்டோம். நம்ம அப்ப வச்சிருந்த மாதிரி வண்டி இப்ப வச்சிருக்கிறோமா? மாறிட்டோம். அப்பட்ட மாதிரி இப்ப சாப்பிடுறோமா? நிறைய மாறிட்டோம். அன்னைய வச்சிருக்கோமா? மாறிட்டோம். அது மாதிரி அந்த காலத்துல தொல்குடி மக்களுக்கு அவைலபிள் ஒரே ஆன்டி பாக்டீரியல் மாதிரி ஆன்டி ஃபங்கல் ஆன்டி பாக்டீரியல் அவைலபிளா இருந்தது பசுவினுடைய மூத்திரம் மட்டும்தான். அன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு இன்னைக்கு இப்ப நீங்க போங்க கூகுள்ல போய் யூடியூப் போங்க, யூடியூப்ல போய் ஓபன் பண்ணுங்க ஆப்பிரிக்கன் ட்ரைப்ஸ் யூசிங் கவுஸ் யூரின் அப்படின்னு போடுங்க. உங்களை விட அட்வான்ஸ் குளிப்பான், அதுல குளிப்பான். நீங்க நம்புனா நம்புங்க, சாணத்தை வச்சு பல்லு விளக்குவான். எப்படி? சாணத்தை வச்சு பல்லு விளக்குவான். நான் தப்புனே சொல்ல மாட்டேன். தொழில் மக்களுடைய பாரம்பரியமா கிடைச்ச ஆன்டி பாக்டீரியலா அவங்களுக்கு கிடைச்சது அது மட்டும்தான் அப்போ. அதனால என்ன பண்ணுவான்? பசு மூத்திரத்தில் ஒழிப்பான், பசு மூத்திரத்தை மூலம் பூசிக்குவான், சாணத்தை எடுத்து பல்லு விளக்குவான். அதுக்கப்புறம் தலையெல்லாம் வந்து அதிலேயே குளிச்சுட்டு, அதை விட ரொம்ப முக்கியம், சாணத்தை எரிச்சு சாம்பல் ஆக்கி உடம்பு முழுக்க பூசிக்குவான். ஏன்னு யாராவது யோசிச்சிங்களா? ஏன்னு யாராவது யோசிச்சிங்களா? அவன் காட்டுல இருக்கிறான், காட்டுல கொசு கடிக்கும். உடம்புல கொசு கடிக்காம இருக்கணும்னா உடம்புல எதாவது ஒன்று பூசணும். அவன் பசுமாட்டு சாணத்தை எரிச்சு அந்த சாம்பல் எடுத்து நல்ல உடம்பு முழுக்க பூசிக்கிட்டா ராத்திரி கொசு கடிக்காம அவன் தூங்குவான். இப்போ அவனுக்கு நெசசிட்டி யாருக்கு? தொல்குடி மக்கள், பழங்குடி மக்கள். இப்போ உங்க யாருக்காவது நான் ராத்திரி ஓடோமாக்ஸுக்கு பதிலா சாம்பலை பூசிட்டு படுங்கப்பா அப்படின்னா எவ்வளவு பெரிய அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்துருச்சு. இப்போ ஓடோமாக்ஸ் உடம்பு முழுக்க பூசிக்கிறீங்க, கொசு கடிக்கல. இல்லைன்னா அதுக்கு ஒரு லைட் வச்சிருக்கிறீங்க, மாத்திட்டீங்க. இல்ல அதுக்கு ஒரு பேட் வச்சிருக்கிறீங்க, கொசு அடிக்கிறதுக்கு ஒரு பேட்டு. அது அடிக்குதோ இல்லையோ டப் டப்புன்னு சவுண்ட் மட்டும் பிரமாதமா கொடுக்குது. கரெக்டா 3 மாசத்துல வீணா போய் இன்னொன்னு வாங்க வேண்டிய செலவி நேரம் நமக்கு வச்சிருது. அது மாதிரி ஒரு விஷயம் வியாபாரம் உலகத்துல நடக்காது, ஒழிஞ்சு போகுது. இப்ப பாருங்க, நீங்க கொசுவை விரட்டுறதுக்கு ப்ளூ கலர் லைட்டு, ஓடோமாக்ஸ், இன்னும் வேற ஸ்ப்ரே என்னென்ன யூஸ் பண்றீங்க. இப்ப நான் சொல்றேன்னு வச்சுங்க, கொசு கடிக்காமல் இருப்பதற்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சாம்பல். எல்லாரும் இங்க சாம்பல் பூசிட்டு இங்க வந்தீங்கன்னா இந்த இடம் என்ன ஆகும்? நான் எதையுமே குறை சொல்லல, நீங்க சயின்டிபிக்கா யோசிங்கன்னு சொன்னேன். ஒரு 2000 வருடங்களுக்கு முன்பு அட்வான்ஸ்ட் ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் கிடைக்காத காலத்தில் எதை பயன்படுத்தி கொண்டிருந்தோமோ அதை 2000 ஆண்டுகளுக்கு பின்பு நாம் பயன்படுத்துவோம் என்று சொன்னால் உங்கள் அறிவு வளர்ச்சி நாசமாக போய்விட்டது என்று பொருள் இல்லையா? I am not against cows urine. பச்சைக்கவியத்தில் அதுக்கு ஒரு மெடிசனல் எஃபெக்ட் இருக்குது. ஒரு டிராப் எல்லாமே உள்ள போனா ஆன்டிபாடிஸை டெவலப் பண்ணணும். ஒரு சொட்டு தான் போலாம். நீங்க அது ட்ரை பண்ண ஆயுர்வேதத்தில் அலௌடு, ட்ரை பண்ணுங்க. ஆனா அது எக்ஸாக்ட்டா வந்து அதையே இப்ப சிஸ்டமா கொண்டு வர முடியுமா? எல்லா வீட்லயும் பசுமூத்திரத்தை போட்டு மெழுகிட்டு இருக்க முடியுமா? முடியாது. இப்போ எத்தனை வந்துருச்சு, லேஸ் என்னென்னமோ வந்துருக்குது. ஒரு பக்கெட்ல போட்டு அப்படியே நின்றுக்கிட்டே துடைக்கிறதுக்கு ஒரு மாபு வேற. அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க போலாம் துடைக்கிறதுக்கு. அது இருந்தா தான் அந்த வீட்டுக்கு வேலைக்கே வருவாங்க அவங்க. ஒன்னும் குறை சொல்லலாம். என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டா, வளர்ச்சி என்பது ஒரு பின்னோக்கி போவது அல்ல. புரிஞ்சுக்கங்க, வளர்ச்சி என்பது முன்னோக்கி போவதை ஒழிய அது ஒருபோதும் பின்னோக்கி போவது அல்ல. ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஒரு விஷயத்தை எடுத்து வைத்துக் கொண்டு அது கற்பில் இருக்கலாம், அன்பில் இருக்கலாம், ஒழுக்கத்தில் இருக்கலாம், பண்பாட்டில் இருக்கலாம். 2000 அல்ல 4000 ஆண்டுகளுக்கு முந்தைய பாரம்பரியமும் இருக்கலாம். ஆனால் மருத்துவத்திலும் மற்ற எல்லா விஷயங்களிலும் நாம் பழசையே பேசிக் கொண்டிருக்க முடியாது. போய் கூகுள்ல சர்ச் பண்ணுங்க, நீங்களே பாருங்க. போனை வச்சு டயத்தை வேஸ்ட் பண்ணுங்க.
ட்ரைப்ஸனுடைய பழக்க வழக்கத்தில் ஒன்று, அதாவது தொல்குடி மக்கள் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் போகும்போது தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு வேற வழி தெரியாததுனால அவங்க பசுமூத்திரத்தில் குளிச்சாங்க, சாணத்தில் பல் விளக்குனாங்க, சாம்பல் உடம்பெல்லாம் பூசிக்கிட்டாங்க. இந்த நூற்றாண்டுக்கு அது முற்றிலும் வந்து வராது. இந்த ஸ்டேஜ் ஜெனரேஷன் ஆன்டிபயோட்டிக்ல போயிட்டு அதுக்கு அடுத்ததுக்கு போக வேண்டாமா? நம்ம இதைத்தான் நான் சொல்ல வரேன். பழசு அந்த பயத்திலேருந்து நம்ம இன்னும் விடுதலை ஆகலை. எதையும் நியாயப்படுத்த விரும்புகிறோம். இப்போ உறவுக்குள்ள திருமணம் பண்ணுறத குறைங்கன்றோம். அது எப்படி உறவு? ஒரு குடும்பத்தில் இருக்கிற மரபணு வழியா வர்ற வியாதி என்பது உறவுக்குள்ள நெருக்கமான உறவுல திருமணம் பண்ணா வரும். உறுப்பு குறைபாடு வரும், அவங்களுடைய பார்வையில குறைபாடு வரும், மரபணுல தாக்கி இருக்கிற அந்த வியாதி என்பது தொடர்ந்து அந்த குடும்பத்துக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் நெருக்கத்துல திருமணம் பண்ணாதீங்க அப்படின்னு. ஐயோ, உறவெல்லாம் விட்டு போயிடுமே சார். நீங்க அடுத்த தலைமுறையை நோக்கி நம்ம போக வேண்டாமா? தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிரலாம் பத்தி யோசிங்க. வளர்ச்சிக்கு மேல வரதை பத்தி யோசிங்க. பயத்திலிருந்து விடுதலை, தயக்கத்திலிருந்து விடுதலை, அறியாமை இருந்து விடுதலை, தன்னிலிருந்தே தான் விடுதலை, அசம்ஷன் என்கின்ற பல விஷயங்களை நேரடியாக அறிந்து கொள்ளாமல் யூ அஸ்யூம் அண்ட் ஆக்ட். எப்படி எப்படி நீங்களாவே அப்படி நினச்சிக்கிறது. இப்போ நான் எங்ககிட்ட பணிபுரியர்கிட்ட சொல்லுவேன், எப்பா போய் பார்த்துட்டு வாப்பா, அங்கே போய் அது இப்போ லஞ்சு மூடி இருக்கும், நீ ட்ரை பண்ணி போய் பார்த்துட்டு வா. இல்லை இல்லை, சாதாரணமாக அப்படி தான் மூடி இருப்பாங்க. நான் தான் சொல்கிறேன், இப்போ என்ன இந்த ரோடு வழியாக போ, இல்லை அந்த ரோடு நான் 10 நாளுக்கு முன்னாடி போனேன், அப்போ தோண்டி போட்டிருந்தாங்க, அப்போ யார்ட்டையாவது கேளு அப்படின்னா. இல்லை இல்லை, கண்டிப்பாக மூடி தான் இருப்பாங்க, இப்படி போனால் என்ன முன்னுக்கு வர மாட்டோம். இப்போ லேட்டஸ்ட் பொசிஷன் என்ன, அந்த ரூட் சரியா இருக்கா இல்லையா, அது வழியாக போக முடியுமா முடியாதா, அஸ்யூம் பண்ணிட்டு ஆக்ட் பண்ண முடியாது, அசர்டைன் பண்ணணும். இட்ஸ் எ டிஃபரன்ஸ். டோன்ட் அஸ்யூம், பெட்டர் யூ அசர்டைன். என்ன அசர்டைன்? அது என்னன்னு தெரிஞ்சுக்கோ. வெறும் நீயாவே அஸ்யூம் பண்ணிக்கிட்டே எல்லாத்தையும் அது அப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் இருக்குன்னு போனா தோல்வியில போய் முடியும். அப்ப தன்னிலிருந்து தான் விடுதலை. சார், உலகத்துல ஒரு ரொம்ப சிறந்த ஒரு திருடன், ரொம்ப தலை சிறந்த திருடன். அவன் எப்படிப்பட்ட திருடன்ல ஒரு அந்த திருட்டு கதையில ஒரு டெக்னிக் தெரிஞ்சவன். எப்படி தெரியுங்களா? யாரு எப்பேற்பட்ட பூட்டு போட்டிருந்தாலும் அவன் திறந்துருவான். எப்படிப்பட்ட பூட்டு போட்டாலும் திறந்துருவான். ஒரே நிமிஷம் தான் அவனுக்கு வேணும், திறந்துருவான். சேலஞ்ச் $100 $1000 எல்லாம் ஜெயிச்சிருக்கான். ஒரு இடத்துல அதே மாதிரி சொன்னா, நான் திறந்துடுவேன், ஒரே நிமிஷத்துக்குள்ள திறந்துடுவேன். வச்சாங்க உள்ள, திறக்க முடியல சார். ஒரு நிமிஷத்துக்குள்ள அவனால் திறக்க முடியல. அப்படியே பயந்து வேர்த்து விறுவிறுத்து போயிடுச்சு அவனுக்கு. ஐயோ, நம்ம திறக்க முடியல அப்படிங்கிறான். அந்த பூட்டு திறக்கிறதுக்கு எல்லாமோ ட்ரை பண்றான், தன்னை முடியல, தோத்து போயிட்டான். கடைசியா ரொம்ப வேதனையோட வெளியே வந்தான். அவன் கேட்டான், எப்படி இப்படி ஒரு மாதிரி பூட்டிங்க? எதை பூட்டி நான் திறந்துடுவேன். மிஸ்டர், நாங்க இன்னைக்கு பூட்டாமையே விட்டுட்டோம். நல்ல கவனிங்க, எந்த பூட்டையும் திறப்பவனுக்கு பூட்டாமல் இருந்தால் திறக்க தெரியாது. ஏன்னா அவன் அசம்ஷன்ல பூட்டிருப்பாங்க. அதை திறக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணணும். அசர்டைன் பண்ணியா, இப்ப பூட்டியிருக்கானா இல்லையா, நீ அசர்டைன் பண்ணியா, இப்ப பூட்டல, ஈஸியா வெளியே வா. தேர்வுபாடுதான் எப்படி அப்படிங்கிறத நீயாக உணர்ந்து கொண்டு விட்டால் அதிலிருந்து விடுதலையாக வெளியில வர முடியும். அதை நீ யோசிச்சியான்னு நான் கேட்கிறேன். அதுக்கு உன்னை நீ எப்படி தகுதிப்படுத்திக்கிட்டு அப்படிங்கிறத பத்தி நீ யோசிச்சுக்கோ, உன்னை வளர்த்துக்கொள். இதை நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். சார், யூடியூபு, தயவுசெய்து யூடியூபோ வாட்ஸ்அப்போ நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அதில் தப்பு பண்ணுறாங்க, நிறைய தவறான பொய்யான ஒன்று. முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, யாராவது ஒருத்தர் படத்தை போட்டு ஒரு வார்த்தையை டைப் பண்ணி போட்டால் அது உண்மையாக இருக்கணும்னு நம்பாதீங்க. இப்போ யார் படத்தை வேணால் போடலாம், கரெக்டா? என்ன வார்த்தை வேணாலும் போடலாம், கரெக்டா? அதை அப்படியே வாட்ஸ்அப்பில் விடலாம், கரெக்டா? அப்போ படத்தை வேணாலும் என்ன வேணாலும் நீங்கள் வார்த்தையை போடலாம்னா அது எப்படி உண்மையாக இருக்க முடியும்? நீங்கள் உடனே அதை அடுத்த ஆளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறீங்க, அடுத்து ஃபார்வர்ட் பண்றீங்க. நீங்க ஃபார்வர்ட் பண்ண இந்தியா பேக்வேர்டா போயிட்டே இருக்குது. ஏன்னா நீங்க தப்பான மெசேஜை ஃபார்வர்ட் பண்றீங்க. அது உண்மையா பொய்யான்னு பாத்தீங்களா? ஃபேக்ட் செக் பண்ணீங்களா? நீங்க பாட்டுக்கு அடுத்த ஆளுக்கு ஃபார்வர்ட் பண்றீங்க. நான் சொன்னது வாட்ஸ்அப்ங்கிற கான்செப்ட் தப்பு இல்லை, யூடியூப்ங்கிற கான்செப்ட் தப்பு இல்லை. ஆனால் அதை கரெக்டாக பயன்படுத்தணும். இன்னைக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜியில் நமக்கு அது கிடைச்சிருக்கிற பெரிய வரப்பிரசாதம். நான் ஒரு
நாலஞ்சு இல்லை, ஒரு 10 நாள் முன்னாடி நடந்து நினைக்கிறேன். அது யூடியூப்ல இன்னைக்கு தான் பார்க்க முடிஞ்சது. என்னால் ட்ரம்ப் ஜனாதிபதி யாரா இருப்பாருங்க, அமெரிக்க ஜனாதிபதியாக. அவர் அமெரிக்க ஜனாதிபதியா எலெக்ட் ஆன உடனே அவருக்கான ஸ்பெஷல் ப்ரேயர் நடத்துறாங்க. அவருக்கு அந்த ஸ்பெஷல் ப்ரேயர் நடக்கிற போது அவர் ஆர்டினரியா வந்து உட்காந்துக்கிறார், எதிரில் உட்காந்துருக்கிறாரு. அந்த சர்ச்சினுடைய பிரீஸ்ட் பேராயர் அவர் அந்த இது நடத்துறாங்க, ப்ரேயர் நடத்துறாங்க. ட்ரம்ப் வெற்றிக்காக அதை நடத்துறாங்க. அவங்க பேசும்போது என்ன சொல்லிட்டாங்க, ஒரு வார்த்தை ட்ரம்ப்புக்கு பிடிக்காத சொல்லிட்டாங்க. ஏன்னா ட்ரம்ப் இப்போ என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு, மேல் ஃபீமேல்ன்ற 2 பிரிவு தான் உண்டு. அந்த டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிறதோ 3ஆம் பாலினம் அப்படிங்கிறதோ இனிமேல் அமெரிக்காவில் கிடையாதுன்ட்டு. அதுவே பல பேருக்கு புரியாது, என்னன்னே புரியாது. அது எப்படி முடிவுக்கு வருவாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? சிங்கப்பூர்லேயும் கிடையாது. ஒரு தடவை நான் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் போயிட்டு இருக்கும்போது என் பக்கத்தில் ஒரு நாட்டிய ஆசிரியர், அவங்க வந்து டிரான்ஸ்ஜெண்டர். அவங்ககிட்ட கேட்டு சிங்கப்பூரில் எப்படி டிசைட் பண்ணுறாங்க, ஆண் பெண் அப்படிங்கிறது கிடையாதுன்னு இருக்காங்களே, நீங்கள் அப்படி இந்த ஃபார்மில் வந்து மேல் டிக் பண்ணணும் இல்லை ஃபீமேல் டிக் பண்ணணும், 3ஆம் பாலினம்ங்கிறதுக்கான இடமே கிடையாது, நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க டிரான்ஸ்ஜெண்டர்னால தப்பாக நினைக்காதீங்க, நான் ஒரு அறிவுபூர்வமான விளக்கத்துக்காக கேட்குறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுறேங்க. சிங்கப்பூர் கவர்மெண்ட் எப்படி டிசைட் பண்ணுறாங்கன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க ஹார்மோன்ஸ் டெஸ்ட் எடுப்பாங்க. ஹார்மோன் டெஸ்ட்டில் மேலுக்குரிய அந்த அளவு இருந்ததுன்னா மேல்னு டிசைட் பண்ணுவாங்க, அதை விட கம்மியாக இருந்ததுன்னா ஃபீமேல்னு போட்டுருவாங்க. அவ்வளோதான், 2 தான் ஆப்ஷன், மேல் ஃபீமேல். டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிறத சிங்கப்பூர் கவர்மெண்ட் ஒத்துக்கிறது இல்லை. ட்ரம்ப் ஒன்றும் புதுசாக சாதிக்கலை, சிங்கப்பூர் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணதை இன்னைக்கு அவர் அமெரிக்காவில் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ட்ரம்ப் அவருக்கு என்ன கோபமோ தெரியல, அதனால அதெல்லாம் இனிமேல் கிடையாது அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டார். சர்ச்சில் பேசும்போது அந்த என்ன கேட்டாங்கன்னா, நீங்க கருணைக்க வேண்டும், அவர்கள் மனிதர்கள் தான், அவர் துன்பத்தில் இருப்பார்கள், இறைவன் பெயரால் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன், அவர்களுக்கு கருணை காட்டுங்கள், 3ஆம் பாலினத்தை தயவு செய்து ஒதுக்கி விடாதீர்கள் அப்படின்னு பேசுறாங்க. உட்காத்தி வச்சுக்கிட்டு பிரசிடென்ட் எலெக்ட் அவரு உட்காத்தி வச்சுக்கிட்டு அந்த பேராயர் பேசுறாங்க. முடிச்சிட்டு ட்ரம்ப் வெளியில போது பத்திரிகை நிருபர்லாம் விடுவாங்க. அவன் கேட்டான், அந்த ஆர்ச்சி பிஷப் பேசினாங்கல்ல, நீங்க பதில் சொல்லலையே அப்படியே வர்றீங்களேன்னு. அவர் எப்பேற்பட்ட ஆளு, நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அப்படின்னார். பத்திரிகைக்காரங்களை சமாளிக்கணும்னா பதில் சொல்லக்கூடாது, பதிலுக்கு 4 கேள்வி நம்ம. இதான் பத்திரிகைக்காரங்களை சமாளிக்கிறதுக்கு ஒரே வழி. ஒரு இதில் கூட நம்ம சொல்லக்கூடாது, எது சொன்னாலும் ஒரு மாதிரி போடுவாங்க. இதே இருக்கட்டும், நீங்க சிரிக்கிறதுக்காக ரசிக்கிறதுக்காக ஒன்று சொல்றேன். பிரான்ஸுக்கு புதுசாக ஒரு ப்ரீஸ்ட்டை கொண்டாந்து போட்டாங்களாம். போட்ட உடனே அவர் அந்த ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்த உடனே பத்திரிகை நிருபர்கள்லாம் வந்து நின்றுட்டு, இந்த பிரான்ஸ்லாம் நைட் கிளப் இருக்குது, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா ப்ரீஸ்ட் ஒழுக்கமாக இருக்கணும், நைட் கிளப் கூடாதுன்னு பதில் சொன்னால் அதை போட்டு விட்டு அது பற்றிக்கும். எங்கள் நாட்டில் இவ்வளோ வருஷமாக நைட் கிளப் இருக்குது, நீ யாரா வேணான்னு சொல்கிறதுக்குன்னு. இல்லை இருக்கட்டும்னு சொன்னால் ப்ரீஸ்ட் சொல்லிட்டாரு பார் நைட் கிளப் வச்சுக்கோன்னு சொல்லிட்டாருன்னு அவரை தாளித்து எடுத்து விடலாம். அதனால பத்திரிக்காரங்க அவரை கேட்டாங்க, இங்கே நைட் கிளப் எல்லாம் இருக்குது, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் நினச்சாலும் நம்ம ரொம்ப சாமர்த்தியமாக இதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ட்டு, ஃப்ரான்ஸில் வந்து நைட் கிளப் எல்லாம் இருக்கா அப்படி எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி, ஃப்ரான்ஸில் வந்து நைட் கிளப் எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டார். அடுத்த நாள் செய்தி பாருங்க, பிரான்சில் நைட் கிளப் இருக்கிறதா, பாதிரியார் பொறுப்பேற்றவுடன் கேட்ட கேள்வி. நீங்க ஊடகத்துறையில மாட்டினீங்க, நீங்க ஒரு வெற்றி. நீங்க சொல்லாததை சொன்னதா போடுவாங்க, சொன்னதை சொல்லலன்னு போடுவாங்க. உங்களை இம்சை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. அது ஒரு பெரிய ஆற்றல். ட்ரம்ப் மடக்கிறாங்க. எப்படி மடக்கிறாங்க ட்ரம்ப்பை? இப்போ அவங்க சொன்னாங்களே நீங்க கருணை காட்டுங்கன்னு, நீங்க பாட்டுக்கு ஏஞ்சி வெளியே வரீங்களா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ட்ரம்ப் எமக்காதங்க திருப்பி கேட்குறாரு, நீங்களாம் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவங்க சொன்னாங்க, நாங்கள் இதை பற்றி பதில் சொல்லி என்னங்க பிரயோஜனம், நீங்கள் தாங்க பிரசிடென்ட் எலெக்ட், டெசிஷன் அத்தாரிட்டி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரே சொன்ன, அவ்வளவும் அபத்தம். ஸ்ட்ரைட்டாக பேசுவான் அந்த மனுஷன், அவ்வளவும் அபத்தம் அப்படின்ட்டார். அவ்வளவும் அபத்தம் குப்பை அப்படின்ட்டு அவர் போய்ட்டு கவலைப்படாமல் அந்தாண்ட போயிட்டார். நான் இதை எதுக்கு அந்த மெசேஜ் சொல்றேன் தெரியுங்களா? ஆட்சியில் இருப்பவர்கள் மத தலைவர்களுக்கு அளவான மரியாதை தான் கொடுக்க வேண்டுமே ஒழிய, அளவுக்கு மீறிய மரியாதையை கொடுத்தால் அது ஒரு தேசத்துக்கு ஆபத்தானது. நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆட்சியியல்ங்கிறது கேட்டா இந்திய படிச்சு பாருங்க,
இந்திய வரலாற்றில் ஆட்சியில் இருந்த அரசர்கள் தேவையில்லாம மதகுருக்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துதான் இந்த நாடு முழுக்க தேவையற்ற பகை வந்தது. ஆட்சியில் இருப்பவர்கள் மதகுருமார்களை எந்த எல்லையில் நிறுத்த வேண்டுமோ அந்த எல்லையில் நிறுத்துவதற்குரிய துணிவு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஐயோ அவங்க சொல்லிட்டாங்க அதுக்காக நான் பயப்படுறேன்னு சொன்னார். ஒரே வார்த்தை சொன்னார், குப்பை, இட்ஸ் ட்ராஷ். பேச்சு முழுக்க அபத்தம். அதை பத்தி நான் மைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பாட்டுக்கு ஸ்ட்ரைட் ஆகிட்டு அவர் பாட்டுக்கு அந்த போயிட்டார். அதாவது சுதந்திரமா முடிவெடுக்கக்கூடிய நபராக ட்ரம்ப் தன்னை வடிவமைத்துக் கொள்கிறார். ஐயோ இவங்களை பகைச்சுக்கிறார். அவர் கையில பைபிள் இருக்கு. நான் எதுக்கு சொல்ல, தான் ஒன்றை நம்பினாலும் கூட அந்த நம்பிக்கை இன்னொருவர் வேறு ஒரு கோணத்தில் சொல்லுகிற போது அவருக்கு கட்டுப்பட்டவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் செய்வது தவறு என்று சொல்லக்கூடிய துணிவு தலைவனுக்கு இருக்கணும். அதை அவர்கிட்ட நான் பார்த்து உண்மையிலேயே சொல்றேன், மிகவும் ஆச்சரியப்பட்டேன், மிகப்பெரிய வியப்பை அடைந்தேன். இன்னும் சொன்னா எவ்வளவு நாள் சொல்லிக்கிட்டே போலாம். நான் ஒரு லிஸ்ட் போட்டான் பாருங்க, அதை மறுபடியும் உங்களுக்கு நினைவூட்டி சொல்றேன். வறுமையிலிருந்து விடுதலை, விடுதலைங்கிறது வறுமையிலிருந்து விடுதலை இருக்கணும். அந்த கதை சொன்னாரு கொஞ்சம் பாருங்க. சிவகாசி அடுத்த குடவும் தீ பிடிச்சா நான் உள்ளேயே இருந்துடுறேம்மான்னா, இனியெல்லாம் நம்மளால 3 வேளையும் சாப்பிட முடியாது சார். மனசு நமக்கு ஒத்து வராது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னும் இந்தியாவில் இன்னும் இரவு உணவில்லாம தூங்குறவங்க எவ்வளோ பேர். சாப்பாடு ஹோட்டலில் வேஸ்ட் பண்ணுற போதெல்லாம் இந்த உணர்வு வரணும். கல்யாண வீட்டில் ஒரு அநியாயம் பண்ணுறான் பாருங்க. நான் கேட்குறேன், நாங்கள் போனதுக்கப்புறம் பரிமாறினா எப்படி போகுது? கல்யாண வீட்டில் ஒருத்தன் உட்கார்ந்ததுக்கப்புறம் பரிமாற, அப்போ எனக்கு இது வேண்டான்னு சொல்லலாம், இது வேணும்னு சொல்லலாம். அது கொஞ்சம் சக்கரை வியாதிக்காரங்களுக்கு கஷ்டம். ஏன்னா அவனா போட்ட மாதிரி போட்டான் திங்க முடியுமே ஒழிய, இல்லாட்டி வேண்டான்னு சொல்லணும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா, கோதுமை வரும்போது கரெக்டாக மூஞ்சியை திருப்பிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவன் போட்டுட்டியா அப்படிம்பாங்க. டிராமா. அது அவனா போட்டாங்களா அதனால இவங்க சாப்பிட்டாங்களா? இந்த இந்த ரீல்லாம் வேணான்ற முடிவை நான் எடுக்கணும். எது உடல் நலத்துக்கு தீங்கோ அது வேணாங்கிற முடிவை நான் எடுக்கணும். நான் சொல்ல வர விஷயம் கவனிங்க. கல்யாண வீட்டில் யோசிச்சு பாருங்க, 32 ஐட்டம் 32 ஐட்டம் என்னத்துக்கு யோசிங்க. கல்யாண வீட்டில் 32 ஐட்டம் 42 ஐட்டம் என்னத்துக்கு போடுங்க. ஒரே சாம்பார் சாதம் பிசைஞ்சு போட முடியாது, அன்னதானம் மாதிரி ஒரு 4 ஐட்டம் போடுங்க, 5 ஐட்டம் போடுங்க. போடும்போது உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இலையில போடுங்க. இலையவே சுத்தம் பண்ணாம இல்லை, நீங்க பாட்டு போட்டு. அதான் காக்கா ஏற்கனவே எச்சம் வேற போட்டிருக்குது, அதுல நீங்க வேற சோத்தை போட்டு போனா எப்படி சாப்பிடுறது? உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பரிமாறணுன்ற ஒரு எண்ணத்தை ஒவ்வொரு சமையல்லையும் வரணும். இலையில பரிமாறினா அதை வேஸ்ட் பண்ணாம எந்திரிக்கணுங்கிற பொறுப்பு நமக்கு வரணும். ஒரு நெல்மணி கூட வீணாக்குவதற்கு நமக்கு உரிமை இல்லை, நெல்மணி இல்லை. இந்திய உழவின் ஒரு நெல்ல வீணாக்கு நமக்கு உரிமை இல்லை. வறுமையிலிருந்து விடுதலை. இன்னும் இந்தியாவில் வறுமை இல்லையா? மனசாட்சியோடு சொல்லுங்க. எத்தனை இடத்துல வறுமை இருக்கு, எவ்வளவு கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, கல்யாணம் பண்றதுக்கு கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க, எவ்வளவு வேதனைப்படுறாங்க. அதனால வறுமையிலிருந்து விடுதலை ரொம்ப முக்கியம். அப்புறம் அச்சத்திலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து, தேவையில்லாத பயம். செம்மொழியல் திருவாரூர்ல வந்து அவரை பத்தி சொல்லாம இன்னைக்கு இல்லை. அவர் இல்லாதப்போ அவரை பத்தி நல்லது சொல்லுவோம். அவர் காசிக்கு போனாரு. எது காசிக்கு போனார்னா, அவங்க துணைவியார் காலமான பிறகு அவங்களுக்கு பிண்டம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படி போகும்போது நம்ம தமிழர்கள் அவங்களுக்கெல்லாம் அவர்கிட்ட போறார். காசியில் இருக்கிற ஒருத்தர் எல்லாத்துக்கும் காரியம் செஞ்சு வைக்கிறார். அதில் எப்படி முடிப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் பண்ணிட்டு அது அவங்க சொர்க்கத்துக்கு போறாங்க, அவங்க சொர்க்கத்துக்கு போறாங்க, அவங்க சொர்க்கத்துக்கு போறாங்க சொல்லுவாங்க. இவங்க கூட சில பேர் கேட்பாங்க, எங்க அம்மா போயிட்டாங்களா, எங்க அம்மா போயிட்டாங்களா, உங்க அம்மா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க, எங்க தாத்தா போயிட்டாரா, தாத்தா போயிட்டாங்க, இப்படிலாம் கேட்பாங்க. ஒரு ஆள் இவரே சொல்றார். யாரு? அந்த பண்டா. அம்மா போயிட்டாங்கோ, பெரியம்மாங்கோ, இவங்க போயிட்டாங்க, மாமனார் மாமியார் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கோ எல்லாம் சொல்லும் போது ஒருத்தன் அழுகுறான். ஏன் கேட்டார். நம்ம டிரான்ஸ்லேட் சொன்னா சித்திக்கு காரியம் பண்ணா, இன்னை வரைக்கும் அந்த சித்தி இது வரல. நீங்க சொன்னீங்கல்ல இவன் போயிட்டான்னு சொன்ன அந்த சித்திங்கிற பேர் வரல. அப்ப அவங்க சித்தி போலையோன்னு கவலைப்படுறாரு.
அந்த பண்டை அடிச்சா பாருங்க ஒரு வார்த்தை. அவங்க தான் எல்லாருக்கும் வழிகாட்டிக்கிட்டே போறாங்க. என்ன சார், சில பேர் வீட்டு பாட்டி எல்லாம் சொர்க்கத்துக்கு போகவே போகாது. அது பண்ணின பாவத்துக்கு, சில பேர் பண்ண பாவத்துக்கு அவன் ஜென்மத்துக்கு போக மாட்டான் சார். இவன் சொர்க்கத்துக்குள்ள போயிட்டா கடவுள் வெளியே வந்துருவாரு. நம்ம பாருங்க, வாழ்நாள் முழுக்க பாவம் பண்றான், அப்புறம் செத்ததுக்கு பத்தி யோசிக்கிறான். நான் அந்த மரபோட விமர்சனம் அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை இப்படி பண்ணிட்டா இல்லாம போயிடுமோ, அப்படி பண்ணிட்டா இல்லாம போயிடுமோ, பயத்தை நிறுத்துங்க, பயத்தை நிறுத்துங்க. அவ்வளவுதான் ஒரே ஒரு வார்த்தை. கடவுள் நமக்கு இப்படி பண்ணிடுவா, சின்ன வயசுல கண்ட சாவர வரைக்கும் அதே பயத்தோட இருக்கிறது. We are not close to God. கடவுளுக்கு நம்ம நெருக்கம் இல்லையா? எங்க அம்மா வாழ்க்கை எங்க அப்பா கடவுள் எனக்கு தாயும் தந்தையுமா இருக்கும்போது என் வாழ்க்கையை கெடுக்கிறது கடவுளுடைய வேலையா? நான் தப்பே பண்ணாலும் எங்க அம்மா மன்னிக்க மாட்டாளா? பண்ணாலும் எங்க அப்பா என்ன மன்னிக்க மாட்டாரா? அதுக்காக தவறு பண்ணணும்னு அர்த்தம் இல்லை. பயந்து எங்க அப்பா நான் பய முடியாது. அந்த க்ளோஸ்னஸ் டெவலப் பண்ணும். பயத்திலிருந்து விடுதலை, என்ன சொன்ன, வறுமையிலிருந்து விடுதலை, அச்சத்திலிருந்து விடுதலை, அறியாமையிலிருந்து விடுதலை, நேற்றிலிருந்து விடுதலை. நேற்றைக்கு ஒன்று நடந்திருக்கும், அதை பண்ணிக்கிட்டு அதே மாதிரி பேசுவோம். நான் அடிக்கடி சொல்றேன், நேற்று மூலமாக இருந்தவர் இன்றைக்கு ஞானியாக மாறி இருக்கக்கூடும். நேற்று ஞானியாக இருந்த ஒருவன் இன்றைக்கு மாறி இருக்கக்கூடும். கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி முடிச்சிடுறேன். விவேகானந்தர்ட்ட ஒரு பெரிய மனுஷனை கொண்டாந்து அறிமுகப்படுத்துறாங்க. இவர் பெரிய ஞானி அப்படின்னு ஒருத்தர் அறிமுகப்படுத்துறாங்க. பெரிய செயின்ட், இவர் பெரிய ஞானி. விவேகானந்தர் ரிப்ளை என்ன தெரியுமா? எ பாஸ்ட் சின்னர்னர். இவன் நேத்தைய பாவியினர். எப்ப இவர் பெரிய ஞானி அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்றான்? பெரிய ஞானின்னு சொன்ன உடனே எ பாஸ்ட் சின்னர் அப்படின்னு. இவன் ரொம்ப அயோக்கியன், திட்டுப்பய, இல்லாத வேலையெல்லாம் செய்யறான். விவேகானந்தர் ரிப்ளை என்ன தெரியுமா? எ பொட்டன்ஷியல் செயின்ட். எ பொட்டன்ஷியல் செயின்ட். இவன் ஞானியா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு. ஏன்? நம்ம தவறு பண்ணிட்டோம் அப்படின்னா தவறு நினைக்க 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 அதை வருந்துவோம், வெளியே வருவோம். திருநீலகண்டர், அருணகிரிநாதர் எடுத்து படிச்சு பாருங்க. தான் பண்ண தப்பை நினைக்கிறாங்க, ஞானியா மாறிடுறாங்க. அதனால யாரெல்லாம் தப்பு பண்ண நினைக்கிறீங்களோ சீக்கிரமா பண்ணுங்க. அப்பதான் ஞானி ஆக முடியுமே ஒழிய ரொம்ப இன்ஸ்டால்மெண்ட்ல பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஞானி எல்லாம் ஆக முடியாது. கிட்ட எல்லா பாவத்தையும் பண்ணுங்க, விட்டு ஓடியாந்துருங்க. புரியுதா? இதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு திருவாரூருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயத்த சொல்லிக் கொடுத்துட்டு போறேன். நான் விளையாட்டுக்கு சொல்லலை. என்னன்னா, எது எக்ஸசிவா போகும்போது ஒரு ப்ரெஷர் உண்டாகும் பாருங்க. சி, நான் மனுஷனா இப்படி நடந்துக்கிட்டேனே, சி நான் ஒரு மனுஷனா, அந்த அந்த குற்ற உணர்வு மெல்ல மெல்ல உங்களுக்கு மேல வரும். நான் ஒரு வார்த்தை சொல்ல விட்டுட்டேன். குற்றத்திலிருந்து விடுதலை என்பது வேறு, குற்ற உணர்வில் இருந்து விடுதலை என்பது வேறு. எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் தெரியுங்களா? குற்ற விடுதலை நீதிமன்றம் பண்ணிட்டு இவர் குற்றம் நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிடும். ஒரு அதை சொல்லி மிச்சர் நடந்ததை என்னுடைய உறவினர் ஒருத்தர் ஆம்னி பஸ் நடத்தினார். இந்த ஆம்னி பஸ் அவர் நடத்தின போது அது நைட்டில் ஸ்பீடாக வரும் பாருங்க, ஒருத்தனை அடிச்சிருச்சு, க்ளோஸ் ஆகிட்டான். ஆனால் நிற்காம பஸ்ஸை ஓட்டிக்கிட்டு வந்துட்டான் இவன் பாட்டுக்கு. பிறகு போலீஸ் கண்டுபிடிப்பாங்கல்ல, எல்லாம் கண்டுபிடிச்சி, எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, அவருடைய டிராவல்ஸ் பிளாஸ்டிக்ல போர்டு வச்சிருந்தது, அடிச்ச அடி ஆக்சிடென்ட்ல லேசா உடஞ்சி கீழே விழுந்தது. அதை எடுத்து மெதுவாக அப்படியே ட்ரேஸ் பண்ணி எந்த டிராவல்ஸ்னு கண்டுபிடிச்சி பிடிச்சிட்டாங்க போலீஸ்ல. வந்து இவரை பிடிச்சிட்டாங்க. கேஸ் நடந்தது. ஆனால் கேஸ் நடந்ததே ஒழிய அது ஒரு நடக்க வேண்டிய காலெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இவருக்கு நல்ல வக்கீல் ஒருத்தன் கிடைச்சான், பிரமாதமான வக்கீல். சாட்சியை குறுக்கு விசாரணை பண்ணும்போது ஒரே ஒரு கேள்வி கேட்டான். அந்த பஸ்ஸு லெஃப்ட்லேருந்து ரைட்டு போச்சா, ரைட்டுலேருந்து லெஃப்ட் போச்சான்னா திணறிட்டான் சாட்சி. அவனுக்கு அது ஞாபகம் வரல, அது சரியா ஞாபகம் இல்லைன்னு. இவன் சாட்சியத்தை வச்சு நீங்கள் எப்படி தண்டனை கொடுக்க முடியும்? முடிஞ்சு போச்சு. ஜட்ஜி ரிலீஸ் பண்ணிட்டார். இந்த பஸ்ஸு தான் அடித்துங்கிறதுக்கு ப்ரூஃப் இல்லைன்னு எடுத்துட்டார். ஆனால் என் ரிலேட்டிவ் என்ன பண்ணார், 5 லட்ச ரூபாய் எடுத்துக்கிட்டு போய் நேராக அடிப்படை சத்தம் வீட்டில் போய் சொன்னார், ஜட்ஜி என்னை அக்யூட் பண்ணிட்டாரு, என் மனசாட்சி என்னை அக்யூட் பண்ணல, என் பஸ் தான் அடிச்சது, என் மனசு கேட்கல.
நான் இப்போ உங்கள் உயிரை கொடுக்க முடியாது, அந்த அவருடைய உயிரை ஒரு 5 லட்ச ரூபா கொடுக்குறேன், நீங்கள் சௌக்கியமாக ஏதாவது வச்சுட்டு வாழ்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க, மன்னிச்சுக்கோங்க, காலில் வேணாலும் நான் விழுந்து கும்பிடுறேன்னு அந்த வீட்டில் காலில் விழுந்து கும்பிட்டு 5 லட்ச ரூபா கொடுத்துட்டு வந்தார். என்ன அர்த்தம்? குற்றத்திலிருந்து நீதிமன்றம் விடுதலை செய்தாலும் குற்ற உணர்விலிருந்து உங்கள் மனசாட்சி விடுதலை செய்யாது. அக்யூட்டல் கோர்ட்டில் ப்ரொனவுன்ஸ் ஆகிடலாம், மனசாட்சி உன்னை பற்றி எனக்கு தெரியும்டா, அன்னைக்கு நடக்கலன்னு இன்னும் போய் சொல்றிய, எப்படி நமக்கு தெரியாதா? நமக்கு என்ன நடந்ததுங்கிறது நமக்கு தெரியாதா? குற்றத்திலிருந்து விடுதலையை நீதிமன்றம் கொடுக்கலாம், குற்ற உணர்விலிருந்து விடுதலையை யார் கொடுக்கறது? சார், அகலிக கதை படிச்சு பாருங்க. அகலிக கல்லா இருந்தா ராமன் கால் தூசிப்பட்டு எழுந்தது அப்படின்ன உடனே தாயே அணையவள்னு கம்பன் எழுதுறாரு. என்ன தெரியுங்களா? குற்றத்திலிருந்து விடுதலை பெற்றாலும் அகலிகை குற்ற உணர்விலிருந்து விடுதலை பெற முடியல. அதை ஏதோ ஒரு வகையில் ரிலிஜன் கொடுக்க வேண்டியிருக்கு. ஒரு சொலாஸ், ஒரு ஆறுதல். சரி சரிப்பா, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, ஏதோ ஒரு சொலாஸ் கொடுத்தா தானே அதுல இருந்து மேல வர முடியும். அப்படி வறுமையிலிருந்து விடுதலை, அச்சத்திலிருந்து விடுதலை, அறியாமையிலிருந்து விடுதலை, நேற்றிலிருந்து விடுதலை, தன்னிலிருந்து விடுதலை, சமூகம் என்ற புதைச்சேற்றிலிருந்து ஒரு விடுதலை. இப்படிப்பட்ட விடுதலை எல்லாம் பூரணமா அமைஞ்சா மட்டும் அது உண்மையான பூரணமான விடுதலையாக இருக்க முடியும். இதை தவிர அறகுறையா 1-2 கொடியேற்றி ஸ்வீட் கொடுத்துட்டோம்னு சொன்னா அது ஒரு சடங்கா போயிடும். அதை தாண்டி விடுதலை என்பது இந்த பூரணத்துவம் உள்ளதாக முழுமையாக அமைய வேணும். புத்தர் சொல்றாரு, புத்தர்கிட்ட ஒருத்தன் போனா, அவர் ஒரு துண்டை இப்படி ஒரு துணி இப்படி கையில் வச்சுக்கிட்டு வர்றவங்க கிட்ட என்ன பண்ணாரு, இது பாருங்க, இப்படி ஒரு முடிச்சு போட்டாரு, திரும்பி இப்படி ஒரு முடிச்சு போட்டாரு, இப்படியெல்லாம் முடிச்சு போட்டாரு. எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தான். என்ன பண்றாரு புத்தர்னு உங்களுக்கு தெரியவே இல்லை, இப்படி உத்து பார்த்துக்கிட்டே இருந்தான். இதுல கொஞ்சம் இந்த முடிச்சையெல்லாம் நம்ம நீக்கணும்னா என்ன பண்ணணும்? இதுலேருந்து முடிச்சை நீக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? மறுபடியும் துணி ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரணும், நம்ம என்ன பண்ணணும்? அப்போ சொன்னாங்க, முடிச்சை அவுக்கணும், அப்போ தான் எல்லாம் எடுத்துக்கிட்டே வந்தால் சரியா போகும். நல்ல கவனி, முதலில் போட்ட முடிச்சை அவிழ்க்க வேண்டுமா, கடைசியாக போட்ட முடிச்சை முதலில் அவிழ்க்க வேண்டுமா? முதல்ல போட்ட முடிச்சு தான் உள்ள போயிடுச்சு, அதுக்கு மேலே போட்டோம்ல, அதனால ரிவர்ஸ்ல தான் அவுக்கணும். கடைசி முடிச்சிலேருந்து அவுத்து கொண்டே வந்தாதான் முதல் முடிச்சை அவுக்க முடியும். அப்போ இந்த முடிச்சை நீங்க இதை அவிழ்த்து கொடுக்க முடியுமா? அப்படி எங்களுக்கு எப்படிங்க தெரியும்? நீங்களா போட்ட முடிச்சு நீங்க தான் அதை எடுத்துக்கிட்டு வெளியில வர முடியும். இது நீங்க உண்டாக்குன முடிச்சு நீங்க எடுத்தா முடியும். ஞானமோ அவனவன் அஞ்ஞானத்தால் முடிச்சு போட்டு விடு. குரு இந்த முடிச்சை அவிழ்ப்பு காத்திருப்பது எத்தனை பெரிய முட்டாள்தனம். நீ போட்ட முடிச்ச நீ தான் அவுத்து வெளியே வரணுமே ஒழிய உனக்காக இன்னொருத்தர் அந்த முடிச்சிலேருந்து உன்னை எடுத்து காப்பாற்ற முடியாது. ஒவ்வொருவரும் தாமாக விடுதலை அடைந்தால்தான் உண்டே ஒழிய இன்னொருவர் தயவில் கிடைக்காது. நன்றி.